Welcome students. Today's class 11th mathematics chapter 1 sets, relations and functions. In previous class we learn about function. So நம்ம previous classல function அப்படினா என்னங்கறத பார்த்தோம். அதனோட concepts எல்லாம் பார்த்தோம். இப்போ function அப்படினா நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா definition each element in the domain. So இதான் நீங்க domain அப்படி சொல்லி எடுத்துக்குவீங்க. Each element in this domain is mapped to exactly one element in the range அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோங்களா. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எக்ஸாக்டாக ஒன் இமேஜ் மட்டும் இருக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் போய் மேப் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லியிருப்போம். எப்போ நம்ம ஃபங்க்ஷன் வராது அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு ஒய் இஜெட் இந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே 1 2 இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் எக்ஸுங்கிறது 1க்கும் போகுது 2க்கும் போகுது. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து 2 இமேஜ் போச்சு, ஒரே எலமெண்ட்லேருந்து 2 இமேஜஸ் போச்சு அப்படின்னா அது நாட் எ ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே ஒய்ங்கிறது இப்படி 2க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இஜெட்டுக்கு இமேஜே இல்லை அப்படின்னாலும் திஸ் இஸ் ஆல்சோ எ நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போங்களா. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ பாருங்கள் டொமைன் கோடொமைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே எக்ஸாக்டாக ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு இப்படி மேப் ஆகிருக்கும். 1 to 4 2 to 5 3 to 6 இந்த மாதிரி எக்ஸாக்டாக இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் போகணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க 1 to 1 சொல்லுவீங்க. ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடொமைன் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷனை எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா 4 5 6 அதே மாதிரி 7 இந்த மாதிரி ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 to 4 2 to 5 2 to 6 3 to 7. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா இது நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ பாருங்கள் ஆன் டூ ஃபங்க்ஷனுக்கு இது ஃபங்க்ஷனே வராது, வேறு மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஏ இது பி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிங்கன்னா 1 2 3 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 4 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது ஃபங்க்ஷன், ஏன்னா முன்னாடி எடுத்தது. இங்கே 5 6 7 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 to 5 2 to 6 3 to 7 4 to 7 இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணலாங்களா. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணும்போது இது 1 to 1 கிடையாது. ஏன்னா 3ங்கிற எலமெண்ட்டு 7க்கு தான் போகுது, 4ங்கிற எலமெண்ட்டு உங்களுக்கு என்ன தான் போகுது 7க்கு தான் போகுது. அப்படிங்கும்போது இதில் 1 to 1 கிடையாது, பட் இட் இஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் இந்த கோடொமைன் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது ப்ரீ இமேஜ் இருக்குது, எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது. ஸோ அதனோட ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.3ல் பாருங்கள் 18th சம். த ஓனர் ஆஃப் எ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் கேன் ப்ரிப்பேர் எ பர்டிகுலர் மீல் அட் எ காஸ்ட் ஆஃப் ₹100. இப்போ ஒரு ஓனர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மீலை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து ₹100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. He estimates that if the menu price of the meal is X rupees அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு ₹100 போட்டு ஒரு மீலை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை வந்து கஸ்டமருக்கு விற்கிறப்ப X ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. அது எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் தென் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் who will order that meal at that price in an evening is number of customers. எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. d of x equal to 200 minus x. Express his day revenue, total cost and profit of his meal as a function of x. function of xல உங்களுக்கு டே ரெவன்யூ என்னது, டோட்டல் காஸ்ட்டு, ப்ராஃபிட் இதெல்லாம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள் கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த மீல் ப்ரொடக்ஷன். இந்த மீலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ₹100 ஆகுதுங்களா. அடுத்தது பாருங்கள் மெனு ப்ரைஸ். இப்போ வந்து மெனு ப்ரைஸ் அப்படின்னா அந்த நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு மெனுவுக்கு வந்து ₹X அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் d of x equal to 200 minus x அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களா. இப்போ டே ரெவன்யூ அப்படின்னா ஒரு நாளைக்கு வரக்கூடிய அன்னைக்கு வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டே ரெவன்யூ அப்படின்னா பாருங்கள் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அந்த ஈவினிங் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க இன்ட்டு அவங்க அந்த மெனு ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறாங்க. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி அந்த கடைக்கு வராங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு இப்போ 10 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 10 பேர் வராங்க இன்ட்டு இப்போ ஒரு மெனு வந்து இப்போ 10 பேரும் வாங்குவாங்களா உங்களுக்கு மெனு, அவங்க வாங்குகிற மெனுவோட ப்ரைஸ்
இப்போ எக்ஸ் அப்படி வருங்களா. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 200 மைனஸ் 6 இன்ட்டு மெனு ப்ரைஸ் எவ்வளோங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ எக்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆகிற செலவு. இப்போ வந்து நீங்களாவே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொருளெல்லாம் வாங்கி அந்த ஃபுட்டை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு செலவாகும் பார்த்தீங்களா. அந்த செலவுக்கு பேர் தான் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் அப்படின்னா பாருங்கள், இப்போ ப்ரொடக்ஷன், இப்போ அந்த ஃபுட்டு மேக் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன் செலவு எவ்வளோங்க 100 ருபீஸ் ஆகுதுங்களா. அதே மாதிரி இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், இப்போ இது வந்து வாங்கணுங்களா, வாங்கி அந்த ஃபுட்டை ரெடி பண்ணணுங்களா. இப்போ ஒருத்தருக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் செலவாகுது. அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வாங்கி ஃபுட்டை மேக் பண்ணணுங்களா. இப்போ டோட்டல் காஸ்ட் நம்மளுக்கு இந்த ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா பாருங்கள், கஸ்டமர்ஸ் எவ்வளோ வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டை ரெடி பண்ணுவோம். அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன்ட்டு ஒரு கஸ்டமருக்கு ப்ரொடக்ஷனுக்கு செலவு எவ்வளவு, அதுதான் நம்மளுக்கு அன்னைக்கு உண்டான டோட்டல் காஸ்ட். விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் வந்து 100ங்களா இன்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 200 மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணணுமோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்களா. ப்ராஃபிட் அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு லாபம் தான். லாபம் அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கி 1 டேக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீல் வந்து ஆகிற செலவு எனக்கு 10 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதை வந்துட்டு எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படின்னா, எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 20 ரூபாய் ஒரு பேக்கெட் வந்து நான் 20 ரூபாய்க்கு விற்கிறேன். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு 200. இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 10 பேர் வராங்க அப்படின்னா நான் 200 ரூபாய்க்கு எனக்கு அன்னைக்கு வந்து என்ன ஆகும், இப்போ உங்களுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தானே அன்னைக்கு வரக்கூடிய வருமானம் டே ரெவென்யூ. அந்த டே ரெவென்யூவில் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க, ஒரு மீல் செலவு பண்ணுறதுக்கு 10 ரூபா அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்ட்டு 10 பேர்த்துக்கு வாங்கி நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 10 × 10 உங்களுக்கு 100ன்னு வந்துருங்களா. ஸோ இப்போ இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட், எனக்கு ஆகக்கூடிய செலவு 200 மைனஸ் 100ன்னு எனக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்களா. அந்த மாதிரி இப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு டே ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். இப்போ டே ரெவென்யூ நீங்கள் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருப்பீங்க. டே ரெவென்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கீங்க, 200 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 × 200 மைனஸ் எக்ஸ். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன் ருப்பீஸில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ண தேவையில்லை, ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, மெனுவோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாததுனால நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7th சம். ஃபைண்ட் தி largest possible domain of the real valued function f of x equal to square root of 4 minus x square divided by square root of x square minus 9. So given function கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. largest possible domain, இதுக்கு டொமைன் என்னென்னலாம் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். டொமைன் அப்படிங்கிறது பாருங்கள், ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டொமைனு. இப்போ இங்கே வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கோடொமைன்னு சொல்லுவோம்ல. இங்கே எக்ஸோட வேல்யூஸ் தான் இருக்கும், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் இருக்குங்களா. இந்த எக்ஸோட வேல்யூஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆகிற வேல்யூ நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் 0 ஆகிற வேல்யூ நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இதே இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வேறு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் நம்மளுக்கு வரக்கூடாது. எக்ஸுக்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூ போட்டிங்கனாலும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது. வராத மாதிரி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு பாசிபிள் டொமைனாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூமரேட்டருக்குள்ளார அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் 0 வரலாம் அல்லது பாசிட்டிவ் வேல்யூ எனக்கு வரலாம். 0வும் வரலாம், பாசிட்டிவும் வரலாம்.
ஓகேங்களா, நெகட்டிவ் வேல்யூ எனக்கு வரக்கூடாது. அப்படிங்கும்போது 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஒன்றா கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும் அல்லது ஈக்குவல் டு 0 வந்தாலும் பரவாயில்ல, நியூமரேட்டரில் தப்பு இல்லை. ஈக்குவல் டு 0 டிவைட் பை எனிதிங் 0ன்னு நீங்கள் போடலாமில்ல. ஓகே, இப்போ பாருங்கள், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் -4ன்னு வந்துருங்களா இந்த சைடு போச்சுன்னா. இப்போ மல்டிப்ளை பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்ஈக்குவலிட்டி மாறுங்களா. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +4ன்னு மாறிடுங்களா. ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிடக்கூடாது. மைனஸை எப்போவுமே வந்து ஈக்குவல் டுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். இங்கே இன்ஈக்வாலிட்டி இருக்குது, லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்துச்சு அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சிம்பிளை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா மாட் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நம்ம இதை சாப்டர் 2ல் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 4ஐ விட குறைவாக வரணும். எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்டர்வலில் நான் போட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூ -2லேருந்து +2 வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் 4ஐ விட கம்மியாக தான் வரும். -2 கொடுத்து பாருங்கள், -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4ன்னு வந்துடுங்களா. அதே மாதிரி -2க்கு அடுத்த வேல்யூ -1 ஸ்கொயர் பண்ணுங்கள், 1 தானே வரும். +1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. அதுக்கு அடுத்த வேல்யூ -1க்கு இன்டிஜராகவே போட்டு பாருங்கள், 0 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 தான், 4ஐ விட கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி 1 கொடுத்தீங்கனாலும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 த ஹோல் ஸ்கொயர் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதாவது 4 ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். அதுக்கு மேலே 2க்கு அடுத்த நம்பர் 3 கொடுத்து பாருங்களேன், 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வருங்களா. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ஆ, 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ங்கிறது ராங் தானே. ஸோ உங்களுக்கு 3 எல்லாம் வராது. ஓகேங்களா. ஸோ அந்த -2க்கும் +2க்கு இன்பிட்வீன் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எக்ஸுக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால தான் மாட் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா மாட் எக்ஸுங்கிறது நீங்கள் என்ன எழுதுவீங்க, +r - x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ஆ. ஸோ எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அண்டு -xங்கிறது லெஸ் தேன் 2னா +x கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -2 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இன்டர்வல் அதுக்கு மாட் எக்ஸ்னு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த ரியல் லைனை டயக்ராம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக x பிலாங்ஸ் டு -2, +2 எழுதிட்டீங்க. சரிங்க. இப்போ நியூமரேட்டர் வேல்யூ, இந்த நியூமரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நியூமரேட்டர் வந்து இந்த இன்டர்வலுக்குள்ளார மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். மற்றது நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தீங்கனாலும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார மைனஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், டினாமினேட்டரோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கும் பொழுது நெகட்டிவ் மட்டும் வரக்கூடாது. ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார பாசிட்டிவ் மட்டும்தான் வரணும், ஜீரோவும் வரக்கூடாது. ஏன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஆயிருங்களா, டினாமினேட்டர் 0 ஆகக்கூடாது. அதனால் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்துக்கணுங்கிறதுனால x² - 9 கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ x² - 9 கிரேட்டர் தென் 0னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தென் 9. இப்போ மாட் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்களா. மாட் எக்ஸோட வேல்யூ 3ஐ விட அதிகமாக வரணும். இப்போ ரியல் வந்து பாருங்கள், இந்த ரியல் லைனை போட்டுக்கோங்க, -∞ +∞ வரைக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது 9ஐ விட அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மாட் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 3 அப்படின்னா +r - x கிரேட்டர் தேன் 3ன்னு சொல்லிக்கலாங்களா. கிரேட்டர் தேன் 3, எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 3, -x கிரேட்டர் தேன் 3 அப்படின்னா +xங்கிறது லெஸ் தேன் 3ஆ. எக்ஸுங்கிறது 3ஐ விட அதிகம். ஸோ எக்ஸுங்கிறது லெஸ் தேன் -3. மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே +x மாறிடும், இங்கே -3ஆ மாறுங்களா, ஏன்னா இங்கே மைனஸ் இல்லை, அதனால் இப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸு வந்து 3ஐ விட அதிகம் அப்படின்னா 3லேருந்து ∞ வரைக்குங்களா. எக்ஸ் வந்து -3ஐ விட கம்மி அப்படின்னா -3 to ∞ வருங்களா. ஸோ இவ்வளோ தூரம் போகிறதுக்கு பதிலாக நான் மாட் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3ன்னு எடுத்துகிட்டு டேரெக்டாக இன்டர்வலில் போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -∞ to +∞ வரைக்கும், -∞ இருந்து -3 வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூ இன்பிட்வீனில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதை ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு 9ஐ விட அதிகமாக வந்துடும். அதே மாதிரி +3 இருந்து ∞ வரைக்கும் இன்பிட்வீனில் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை எடுத்து இந்த எக்ஸில் போட்டிங்க, இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டிங்கனாலும் ஸ்கொயர் பண்ணும்போது 9ஐ விட அதிகமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் கான்செப்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி.
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 9 அப்படின்னா மாட் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 3. மாட் எக்ஸை வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு கிரேட்டர் தேன் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 3 அண்டு மைனஸ் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 3 அப்படின்னா எக்ஸுங்கிறது லெஸ் தேன் -3. ஸோ 3ஐ விட அதிகம் -3ஐ விட கம்மி அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வல் எப்படி வருங்க, -∞ to -3 யூனியன் 3, இங்கே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள் வராதனால ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்கோங்க. இது எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனையும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்களா எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ இந்த ரெண்டு இன்டர்வலையும் காமன் ரியல் லைனில் போடுங்க, -∞ to +∞. உங்களுக்கு பாருங்கள் இந்த இன்டர்வல் வந்து இது வந்து இங்கே வருதுங்களா, -2 to +2. அதே மாதிரி இந்த இன்டர்வல் வந்து -3லேருந்து இதுவும் வருது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்வலுக்கு இன்டர்செக்ஷன் போடும் பொழுது எங்கேயுமே வந்து இந்த இன்டர்வலுக்கு உங்களுக்கு டொமைன் வேணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் போடணும். இன்டர்செக்ஷன் போடும்போது காமன் ஏரியா எங்கேயுமே வரலை. ஸோ லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எம்டி செட்டு. உங்களுக்கு எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு 1 எடுத்துக்கலாங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு நான் 1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 9. ஓகேங்களா, 4 - 1ன்னா எவ்வளோ வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ங்களா, டிவைடட் பை 1 - 9னா ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வந்துருச்சு, அதனால் இது பாசிபிள் கிடையாது. சப்போஸ் இப்போ -2க்கும் +2க்கும் இன்பிட்வீனில் நான் எடுத்தேன், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த -∞ to -3 இருக்குது, 3 to ∞ இருக்குது. இதுக்குள்ளார எந்த ஒரு 4ன்னு கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன். 4 வேண்டாம், 5 கூட எடுத்துக்கலாம் விடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 25 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 - 9. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 25 அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுங்களா, டிவைடட் பை அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே 25 - 9 நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார பாசிட்டிவ் தான் வருது. இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வந்தாவே இது நாட் பாசிபிள். ஸோ நீங்கள் இந்த இன்டர்வலில் -∞ +∞ வரைக்கும் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தீங்கனாலும் ஒன்றா நியூமரேட்டரில் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வந்துடும், ஆர் டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வந்துடும். ஏதோ ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வர்றதுனால உங்களுக்கு எக்ஸுக்கு டொமைனே கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு டொமைன் எதுவும் கிடையாது, எம்டி செட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.24. ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் தி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் given by f of x equal to square root of 9 - x square divided by square root of x square minus 1. ஓகேங்களா, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. சேம் அதே மாடல் சம்மு தான். நியூமரேட்டருங்கிற போது உங்களுக்கு 9 - x ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். ஸோ 9ங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 எடுத்துக்கலாங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று மைனஸ், நீங்கள் இன்னொரு ஸ்டெப் வேணால் போட்டுக்கோங்க. -x ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -9 மல்டிப்ளை பை மைனஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 வந்துடுங்களா. ஸோ நான் இந்த இடத்துல எப்படி போட்டுட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா, அந்த சைடு கொண்டு போனால் 9 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயராக மாறிடுங்களா. நான் அதை அப்படியே திருப்பி எழுதிட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 நான் அதை திருப்பி எழுதிட்டேன். எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னா mod x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. mod xங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. அதே மாதிரி மைனஸ் எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3. எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு +3, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படின்னா -3க்கும் +3க்கு இன்பிட்வீனில் இன்டர்வல் வந்துடுங்களா. ஸோ mod x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னா -3க்கும் +3க்கு இன்பிட்வீனில் உங்களுக்கு என்ன ஆகும், இன்டர்வல் வரும். ஓகேங்களா, -3க்கும் +3க்கு இன்டர்வல் வந்துருச்சு. எக்ஸ் பிலாங்ஸ் டு -3, +3. நெக்ஸ்ட் பாருங்கள், டினாமினேட்டர் டேர்ம் கிரேட்டர் தேன் 0 மட்டும்தான் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது கிரேட்டர் தேன் இந்த சைடு போச்சுன்னா 1ஆ மாறிடுங்களா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா mod x கிரேட்டர் தேன் 1. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி செகண்ட் சாப்டர்லேயே வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் வந்து செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். mod xங்கிறது கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா
எக்ஸுங்கிறது உங்களுக்கு greater than 1 இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸுங்கிறது லெஸ் தேன் -1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துச்சுன்னா ஒரு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வலில் வந்துடும். கிரேட்டர் தேன் வந்துச்சு அப்படின்னா 1ஐ விட அதிகமாக இருக்கணும், -1ஐ விட குறைவாக இருக்குமா இன்டர்வலு அப்படின்னா -∞, -1 யூனியன் 1, ∞ வந்துருங்களா? ஸோ இன்டர்வலில் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் நியூமரேட்டருக்கு தனியாக இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டிங்க, டினாமினேட்டருக்கு தனியாக இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த ரெண்டு இன்டர்வல்லையும் காமன் யூனியன் என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பாருங்கள், இன்டர்செக்ஷன் பாருங்கள், -3 to +3 வரைக்கும் நியூமரேட்டருக்கு உங்களுக்கு டொமைன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா? டினாமினேட்டரை பாருங்கள், -∞ 1 வரைக்கும், 1லேருந்து ∞ வரைக்கும். அப்போனா இந்த -1லேருந்து -3க்கும் +1லேருந்து +3 வரைக்கும் மட்டும் உங்களுக்கு காமனாக போகுதுங்களா? அதாவது இன்டர்செக்ஷன் ஆகுது. ரெண்டு வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இன்டர்வலும் இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா -3 to -1, 1 to 3. சரிங்க, இப்போ -3 to -1, 1 to 3 போட்டாச்சு. எங்கே க்ளோஸ்டு போடுறது, எங்கே ஓப்பன் போடுறதுன்னு பாருங்கள். இங்கே -3க்கு முன்னாடி என்ன இருக்குது உங்களுக்கு, க்ளோஸ்டு இருக்குதுங்களா? ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே -3க்கு முன்னாடி க்ளோஸ்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அங்கே ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும், அதனால். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், -1க்கு ஓப்பன் போட்டிருக்கேன்னா இங்கேயும் ஓப்பன் தான் வரும். யூனியன் +1க்கு ஓப்பன், அதே மாதிரி 3க்கு க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.21, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் f டிஃபைன்டு பை f of x equal to square root of x² minus 5x plus 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டர் நியூமரேட்டர்னு ஃபங்க்ஷன்ட்ட டிஃபைன் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ f of x equal to x² minus 5x plus 6ன்னு வந்துருச்சிங்களா? இப்போ நம்மளுக்கு பாசிபிள் டொமைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வேல்யூ மட்டும் வரக்கூடாது, மீதி எல்லா வேல்யூ வந்துடலாம். 0 வந்தாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலும் கரெக்டு தான். ஆனால் நெகட்டிவ் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வரக்கூடாதுங்களா? இப்போ நெகட்டிவ் வேல்யூவில் எங்கெங்கே வருதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். f of x is defined only x² minus 5x plus 6 greater than or equal to 0. அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டிஃபைன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கே இன்டர்வல் கட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு x² minus 5x plus 6 equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணால் 5 வரணும்னா -2 -3ன்னு போட்டிங்கன்னா 5 வந்துருங்களா? ஸோ இப்போ x -2 x -3 equal to 0, x -2 0னா x -3 equal to 0ன்னு எடுத்திங்கன்னா x equal to 2 x equal to 3ன்னு கிடச்சிச்சிங்களா? இப்போ ஒரு ரியல் லைன் எடுத்துக்கிட்டு -∞ இங்கே எக்ஸுக்கு 2ங்கிற இடத்துலையும் எக்ஸுக்கு 3ங்கிற இடத்துலையும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸுக்கு 2 போட்டிங்கனாலும் இந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த இடம் 0 ஆகிடும், ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸுக்கு 3 போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த இடம் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் 0 ஆகும். அதனால் -∞ to 2ங்கிறது ஒரு இன்டர்வலாகவும், 2 to 3ங்கிறது ஒரு இன்டர்வலாகவும், 3 to ∞ங்கிறது ஒரு இன்டர்வலாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டு எந்தெந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் வேல்யூ வருது, எங்கே நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இன்டர்வலில் பாருங்கள், -∞லேருந்து 2க்குள்ளார ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ -∞லேருந்து +2க்குள்ளார எக்ஸுக்கு 0, நான் பாருங்கள் சைடில் ரஃப் ஒர்க்காக போட்டு காமிச்சிருக்கேன். எக்ஸுக்கு 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், +6ன்னு வருதுங்களா? x -2 x -3யே போடுங்க, ஏன்னா x² minus 5x plus 6ஓட சிம்பிளிஃபிகேஷன் தானே இது. அதில் போட்டிங்க அப்படின்னா +6ன்னு கிடைக்குது உங்களுக்கு. அப்படின்னா இங்கே என்ன ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. எக்ஸுக்கு வந்து 2க்கு 3க்கு இன்பிட்வீனில் 2.5 போட்டிங்க அப்படின்னா இங்கே 2.5 போடும்போது இது பாசிட்டிவாக மாறும், ஆனால் இது என்னவா மாறும், நெகட்டிவ். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் -0.25ன்னு வந்துடும். ஓகேங்களா? சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கும் ∞ நடுவில் +4ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வலில் இங்கே பாசிட்டிவ் கிடைக்குது, இங்கே நெகட்டிவ் கிடைக்குது, இங்கே பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் வரக்கூடாது, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரதை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோங்களா? இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வர இன்டர்வல் மட்டும்தான் ஈக்குவேஷன் 1 சாட்டிஸ்ஃபைஸ். எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு, இப்போ அந்த ஈக்குவேஷன் 1ங்கிறது எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும், பாசிட்டிவ் வேல்யூ மட்டும். -∞ to 2
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 to infinity மட்டும்தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 2க்கும் 3க்கும் இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் இன்டர்வல் போட்டுருவீங்க. 2க்கு 3க்கு ஓப்பன் இன்டர்வல் போடுறதா க்ளோஸ் இன்டர்வல் போடுறதான்னு பாருங்கள். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ங்கிறது நான் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருக்கீங்களா? ஸோ 0 வந்தாலும் தப்பு இல்லை. எப்போ உங்களுக்கு 0 ஆகும்? எக்ஸுக்கு 2ன்னு போடும்போது 0ன்னு வரும், எக்ஸுக்கு 3ன்னு போடும்போது 0ன்னு வரும். அப்படி வரும் பொழுது இங்கே எக்ஸுக்கு 2 போட்டால் 0 வந்தால் தப்பு இல்லைங்களா? அதனால் நான் 2 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் க்ளோஸ்ட் இன்டர்வல். 3 போட்டாலும் எனக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அதனால் 3 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? க்ளோஸ்ட் இன்டர்வல்னு கிடைச்சிடும். இன் பிட்வீனில் நீங்கள் எந்த வேல்யூ போட்டிங்கனாலும் நெகட்டிவ் ஆன்சர் தான் வரும். அதனால் நீங்கள் மீதியில் எதுவும் எடுத்துக்கூடாது. therefore the domain of f of x equal to minus infinitive, 2 union 3, infinitive. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது example 1.20 check whether the function f of x equal to x into mod x defined on minus 2, 2 is 1 to 1 or not. If it is 1 to 1, find the suitable codomain so that the function becomes bijection. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஆர் நாட், நீங்கள் 1 to 1 இல்லையான்னு ஃபைன் பண்ணுங்கள். சப்போஸ் இஃப் இட் இஸ் 1 to 1 அப்படின்னா சூட்டபிள் கோடொமைனை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ கோடொமைன் ஃபைன் பண்ணணுங்கிறாங்க? அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஆன் 2ஆக இருக்கும் பொழுது உங்களுக்கு கோடொமைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், f of x equal to x into mod x, இது given question. இப்போ நீங்கள் இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்தாவே நீங்கள் ஃபங்க்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். மாட் எக்ஸுங்கிறது உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியும், நம்ம ஆல்ரெடி இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். minus x if x less than 0 plus x if x greater than or equal to 0. அந்த ஈக்குவல் டு சிம்பிள் நீங்கள் எங்கே வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு மாட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருங்களா? எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது, ஏன்னா நான் மைனஸ் எக்ஸ் போடுறேன். அதுக்கு அடுத்தது எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. உங்களுக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னாவே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொன்னீங்கன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமைன் கொடுத்துட்டாங்க, -2 2 + 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. டொமைன் உங்களுக்கு -2லேருந்து +2 வரைக்கும் அப்படின்னு சொல்லி டொமைன் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் எக்ஸும் லெஸ் தென் 0 ஒய்யும் லெஸ் தென் 0வாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். -2 இப்போ இந்த டொமைனில் பார்த்தீங்கன்னா -2லேருந்து +2 வரைக்கும் அப்படின்னா -2 -1 0 வரைக்கும் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். 0க்கு அடுத்தது 1 2 இந்த மாதிரி 2 வரைக்கும் வந்துருங்களா? அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சப்போஸ் எக்ஸு ஒய் நான் அந்த டொமைனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய்னு 2 வேல்யூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த 2 வேல்யூஸுமே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நெகட்டிவ் வேல்யூ நான் இங்கே எடுக்கிற ஒவ்வொரு வேல்யூக்குமே இங்கே நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இருக்குங்களா? அதை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா விச் இம்ப்ளைஸ், இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நான் நெகட்டிவ் சைடு எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவ்னு எடுத்ததுனால எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு எடுத்ததுனால ஃபங்க்ஷனோட வேல்யூ -x². அதே மாதிரி ஒய் லெஸ் தேன் 0ன்னு எடுத்ததுனால ஃபங்க்ஷனோட வேல்யூ -y². ஓகேங்களா? இப்போ x² ஈக்குவல் டு y², மைனஸ் கேன்சல் பண்ணிவிடுங்க. x² ஈக்குவல் டு y² அப்படின்னா x ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு -x ஈக்குவல் டு -y அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்கும். x லெஸ் தேன் 0 y லெஸ் தேன் 0னா உங்களுக்கு இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -x ஈக்குவல் டு -yங்கிற மாதிரி தான் கிடைக்கும். ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு ஒய்னு வந்துருங்களா? அதனால் நான் டைரெக்டாக x ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எக்ஸும் கிரேட்டர் தேன் 0 ஒய்யும் கிரேட்டர் தேன் 0 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு x²ங்களா, எஃப் ஆஃப் ஒய்க்கு +y², அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக தானே கிடைக்கும். ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டு கேஸ் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு வேல்யூ லெஸ் தேன் 0வாகவும் ஒரு வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது -x²ங்களா, ஒய் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது +y²ங்களா. ஒன் சைடு நெகட்டிவும் ஒன் சைடு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்குள்ளார நெகட்டிவ்னு வந்துடும். அதனால் இது நாட் பாசிபிள். அதே மாதிரி பாருங்கள் கேஸ் 4 சப்போஸ் எக்ஸ் நான் கிரேட்டர் தேன் 0வாக எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு 0வாக எடுத்துக்கிட்டு ஒய் லெஸ் தேன் 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்க்கு எக்ஸ் கிரேட்டர் தேன் 0னா இங்கே x²,
ஒய் லெஸ் தேன் ஜீரோனா எஃப் ஆஃப் ஐயை மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ ஒன் சைடு பாசிட்டிவ் ஒன் சைடு நெகட்டிவ் வந்ததுனால இதுவும் நாட் பாசிபிள். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நீங்கள் இதை ரஃப் ஒர்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து போட்டு காமிக்கணுங்கிறது கிடையாது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் நான் போட்டு காமிச்சேன். இதை நீங்கள் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது ரெண்டையும் மட்டும் எடுத்திங்கனாவே போதும். இது நாட் பாசிபிள் வந்ததுனால நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get f is 1 to 1ன்னு சொல்லிடலாங்களா. ஸோ நீங்கள் f of x equal to f of y எடுத்துக்கிட்டீங்க, x equal to yன்னு ரெண்டுலேயுமே ப்ரூஃப் கரெக்டாக வந்துருச்சு. therefore f is 1 to 1. இப்போ 1 to 1 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட கோடொமைன்னு கண்டுபிடிக்கணும். பைஜெக்ஷனாக இருக்கும்போது கோடொமைன். பைஜெக்ஷன் அப்படின்னாவே என்ன மீனிங் உங்களுக்கு? 1 to 1 on 2 இருக்கணும். இப்போ on 2 இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் இப்போ ஆரோ டயக்ராம் போடுங்க. -2லேருந்து +2 2 இந்த கோடொமைன்னு பின்னு எடுத்துக்கோங்க. எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் போகுது. இப்போ -2ங்கிற நம்பர் இருக்கிறதுலையே லீஸ்ட் நம்பர் -2, மேக்ஸிமம் நம்பர் +2. எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு ஃபங்க்ஷனை போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்ட்டு மாட் எக்ஸ். எஃப் ஆஃப் -2 அப்படின்னா எக்ஸுக்கு -2 மாடுலஸ் ஆஃப் -2 அப்படின்னா -2 இன்ட்டு இது +2 மாறிடுங்களா, ஈக்குவல் டு -4ன்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த -2ங்கிறது -4க்கு போகுது. எக்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ +2ங்களா, 2 போட்டிங்கன்னா +4ன்னு கிடைக்கும். இன்பிட்வீனில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இங்கே கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் போய் உங்களுக்கு என்ன ஆகிடும்? மேப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ -4லேருந்து +4 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இங்கே கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ஒவ்வொரு ப்ரீ இமேஜ் வந்துடும். ஸோ தேர்ஃபோர் ரேஞ்ச் இஸ் -4, +4. சரிங்களா. தேர்ஃபோர் இப்போ நம்மளுக்கு the f becomes a bijection function. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் தான் கோடொமைனாக இருக்கும். ஏன்னா on to function சொல்லிடுறோம்ல. therefore f becomes bijection function, bijection from -2, 2 to -4, 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அது பைஜெக்ஷனாக இருக்கும். பைஜெக்ஷனுங்கிறது நத்திங் பட் 1 to 1, on 2. சரிங்களா. ஸோ இப்போ அந்த பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு ரேஞ்சு -4, +4. சூட்டபிள் கோடொமைன் வந்து -4, +4. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸு. ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் நம்மளுக்கு காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்கள். எக்ஸ் டு ஒய்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா. ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, பிங்கிறது ஒய்க்கு போகுது, அதே மாதிரி சிங்கிறதும் ஒய்க்கு போகுது. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஒய் டு இஜெட் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் ரெண்டுமே க்ரீனில் கொடுத்துருக்காங்களா, சேமாக தான் இருக்கணும். எக்ஸு ஒய் இஜெட்டு, இது ஒய்ங்கிற ஃபங்க்ஷன், அது வந்து இஜெட்டுக்கு போகுது. அப்படிங்கும்போது எக்ஸுங்கிறது எங்கே போகுதுங்க? ஆருக்கு போகுது, ஒய்ங்கிறது க்யூக்கு போகுது, இஜெட்டுங்கிறது பிக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி எஃப் ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது பாருங்கள் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப். ஓகேங்களா. ஜி சர்க்கிள் எஃப் அந்த மாதிரி சொல்லணும். நீங்கள் இதை வந்து காம்போசிஷன் போடுங்க. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் காம்போசிஷன். ஓகேங்களா. ஜி காம்போசிஷன் எஃப் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் டயக்ராம் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டயக்ராமும் அப்படியே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், ஒய்ங்கிற ஃபங்க்ஷன், இஜெட்டுங்கிற செட். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு ஒய்க்கு வந்து எஃப், ஒய் டு இஜெட்டுக்கு ஜி. ஓகேங்களா. இப்போ எக்ஸ் டு இஜெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே இதில் பாருங்கள் எக்ஸ்லேருந்து இஜெட்டுக்கு போகிற இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஜி காம்போசிஷன் எஃப். ஓகேங்களா. ஸோ நீங்கள் மாற்றி சொல்லிடக்கூடாது. எஃப்லேருந்து தானே ஜிக்கு போகுது, எஃப் காம்போசிஷன் ஜின்னு சொல்லக்கூடாது, ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள் இந்த ஜி காம்போசிஷன் எஃப் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஜி காம்போசிஷன் எஃப்க்கு நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக பாருங்கள். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ. இதே மாதிரி தான் நீங்கள் சம்மும் போடுவீங்க. இதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்குவீங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அதாவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா பாருங்கள் எஃப் ஆஃப் ஏங்கிறது ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது இதுதானே, ஏவில் இருந்து எக்ஸுக்கு போகுது. அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏங்கிறது எக்ஸ். ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷன் இது தானே செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி.
எக்ஸுங்கிறது எங்கே போகுதுங்க, ஆருக்கு போகுதுங்களா. ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏங்கிறது ஆருக்கு போகுது. சிம்பிளாக டயக்ராமில் சொல்லணும்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனு ஏ, இந்த ஏவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா நீங்கள் எஃப்லேருந்து தான் ஜியை போய் பார்க்கணும். ஓகேங்களா. ஜி டு எஃப்னு இப்படி ரிவேர்ஸில் வந்துடக்கூடாது. ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா எஃப்லேருந்து ஜிக்கு போகணும் ஃபங்க்ஷன். அப்படிங்கும்போது எஃப்பில் பாருங்கள் ஏங்கிறது எக்ஸுக்கு போகுதுங்களா, அந்த எக்ஸ் எங்கே போகுது, ஆருக்கு போகுது. அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி நான் இப்போ டிஃபைன் பண்ணி காமிச்சிங்களா, அதே மாதிரி தான் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் பி. பிங்கிறது பாருங்கள், பிங்கிறது எங்கே போகுது, ஒய்க்கு போகுதுங்களா, இந்த ஒய் எங்கே போகுது, க்யூக்கு போகுதுங்களா, டேரெக்டாக சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் சி. சிக்கு பாருங்கள், இந்த சிங்கிறது எங்கே போகுதுங்க, ஒய்க்கு போகுதுங்களா, இந்த ஒய் எங்கே போகுது, க்யூக்கு போகுதுங்களா. ஸோ உங்களுக்கு அதுவுமே க்யூக்கு தான் வரும். பாருங்கள் இதிலே டேரெக்டாக பாருங்கள், ஏங்கிறது ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, எக்ஸுங்கிறது உங்களுக்கு ஆருக்கு போகுது. அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிங்கிறது ஒய்க்கு போகுது, ஒய் எங்கே போகுது உங்களுக்கு, ஒய் வந்து உங்களுக்கு எங்கே போகுதுங்க, க்யூக்கு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிறது எங்கே போகுதுங்க, ஒய்க்கு போகுது, ஒய் எங்கே போகுது, க்யூக்கு போகுது. இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி எழுதணும்னா ஏவில் இருந்து எக்ஸிலிருந்து ஆறு போகுது அப்படின்னா ஏ கமா ஆர் ரிலேஷன், இந்த மாதிரி தான் நீங்கள் ரிலேஷன் டிஃபைன் பண்ணணும். இப்போ ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது ஏவில் இருந்து ஒய்க்கு போகுது, ஒய்யிலேருந்து க்யூக்கு போகுதுங்களா, ஏ கமா க்யூ. அதுக்கு அடுத்தது பி கமா க்யூ, பியிலேருந்து ஒய்க்கு போகுது, ஒய்யிலேருந்து க்யூக்கு போகுது. அதுக்கடுத்து சியை பாருங்கள், சியிலேருந்து ஒய்க்கு போகுது, ஒய்யிலேருந்து எங்கே போகுதுங்க, க்யூக்கே தான் போகுது, சி கமா க்யூ. ஏ டு ஆர், பி கமா க்யூ, சி கமா க்யூ. இதுதான் வந்து நம்மளுக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம சம்பிள் என்ன கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷனுங்கிறது எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப்பாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 1 or 2 கேசஸில் ஈக்குவல் டு வரலாம், பட் மேக்ஸிமம் கேஸில் உங்களுக்கு வந்து நாட் ஈக்குவல் வந்ததுனால இது வந்து ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஓகேங்களா. மீது ரிமைனிங் சம்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தேர் இஸ் எ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒயில் டிஃபைன் பண்ணுங்கள். இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் 1 to 1ஆகவும் இருக்கும், ஆன் 2ஆகவும் ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. ஏங்கிறது எஜெட்டுக்கு போகுது, பிங்கிறது எக்ஸுக்கு போகுது, சிங்கிறது ஒய்க்கு போகுது. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா ஒய் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒய் டு எக்ஸுக்கு டிஃபைன் பண்ணிங்கன்னா ஜிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி நீங்கள் ரிவர்ஸில் பார்க்கணும். எக்ஸு கமா ஜி டு எக்ஸுங்கிறது ஒய் டு எக்ஸுங்களா, இந்த மாதிரி பார்க்கணும். எக்ஸுங்கிறது பிக்கு போகுதுங்களா, அதுக்கு அடுத்தது ஒய்ங்கிறது சிக்கு போகுது, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இஜெட்டுங்கிறது ஏவுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். அதை தான் உங்களுக்கு கீழே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது பி, ஜி ஆஃப் ஒய்ங்கிறது சி, ஜி ஆஃப் இஜெட்டுங்கிறது ஏ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெட் எஃப்ங்கிறது இது வந்து உங்களுக்கு சம்முக்கு யூஸ் பண்ணுவீங்க இந்த டெஃபினேஷனை. லெட் எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய் பி ஏ பைஜெக்ஷன் அண்டு ஜிங்கிறது ஒய் டு எக்ஸ் பி இட்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னா தென் ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன், எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு ஐஒய் இதுவும் ஐடென்டி ஃபங்க்ஷன், தென் ஐஎக்ஸ் அண்ட் ஐஒய் ஆர் ஐடென்டிட்டிஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த இதுதான் வந்து சம்முக்கு யூஸ் பண்ணுற டெஃபினேஷன். எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய், ஜிங்கிறது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் எப்போ எஃப்பும் ஜியும் இன்வர்ஸாக இருக்குன்னு ரெண்டு ஃபங்க்ஷனில் சொல்லிட்டாங்க. எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய், ஜிங்கிறது ஒய் டு எக்ஸுன்னு 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப்பும் எஃப் காம்போசிஷன் ஜியும் கண்டுபிடிச்சிங்கன்னா ஐஒய் ஐடென்டி ஃபங்க்ஷனாக கிடச்சிதுன்னா இப்போ அந்த நீங்கள் என்னென்னு சொல்லிக்கலாம் இன்வர்ஸ் ஜிங்கிறது எஃப்க்கு இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ பாருங்கள் எஃப்ங்கிறது எக்ஸ் டு ஒய்யும் அதே மாதிரி ஜிங்கிறது ஒய் டு எக்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது ஐஎக்ஸ் ஆகவும் எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறது ஐஒய். ஓகேங்களா. எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது ஐஎக்ஸ் தான் கிடைக்கணும். ஜி காம்போசிஷன் எஃப்னா ஐஎக்ஸ், எஃப் காம்போசிஷன் ஜினா ஐஒய். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா எஃப் அண்டு ஜிஆர்
பைஜெக்ஷன் எஃப்பும் ஜி ரெண்டுமே 1-to-1 on-to ஃபங்க்ஷனாக இருக்கும். அண்டு தே ஆர் இன்வர்சஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இன்வர்சஸ் டு ஈச் அதர் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஜின்னு சொல்லலாம். ஜி இன்வர்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க்கிங் ரூல் கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற கிவன் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை வந்து ஒய் ஈக்குவல் டு சப்போஸ் 2x + 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒய் ஈக்குவல் டு 2x + 3ன்னு ரைட் பண்ணிக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றுங்க. இப்போ 2x ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் வந்தால் y - 3 மாறிக்கிங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு y - 3 / 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுமா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸை எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்னு மாற்றிக்கோங்க. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு y - 3 / 2. இப்போ ரீப்ளேஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.29 பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா. லெட் எஃப் கமா ஜி R to R be defined as f g ரெண்டு ஃபங்க்ஷனுமே R to R தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f of x equal to 2x minus modulus of x and g of x equal to 2x plus modulus of x. Find f composition g அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போ எப்போவுமே நம்மளுக்கு இந்த மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னாவே ஃபங்க்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். greater than 0 less than 0ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ given f of x equal to 2x minus mod x, g of x equal to 2x plus mod xன்னு கொடுத்துட்டாங்க. we know that mod xக்கு பாருங்கள் minus x if x less than or equal to 0 plus x if x greater than or equal to 0. சரிங்களா. ஸோ எங்கே நான் ஈக்குவல் டு சிம்பிள் மைனஸ் எக்ஸுக்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கிட்டீங்கன்னா தப்பு இல்லை. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கணும், மைனஸ் எக்ஸு எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 0 ப்ளஸ் எக்ஸு எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. ஒன்றா அங்கே ஈக்குவல் டு போடுங்க, இல்லைன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கோங்க. நான் புக்கில் வந்து இந்த மாதிரி எடுத்தனால சரி புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறனால இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். நீங்கள் அப்படி மாற்றி எடுத்திங்கன்னா தப்பு இல்லை. ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டு, இங்கேயும் ஈக்குவல் டு இங்கேயும் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தான் ராங்கு. ஓகேங்களா. ஏதாவது ஒன் சைடு ஈக்குவல் டு சிம்பிள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக தான். நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவில் போட்டிங்கனாலும் சரி, பாசிட்டிவ்ஸ் போட்டிங்கனாலும் சரி. ஓகேங்களா. இப்போ அதே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். எந்த இடத்துல நீங்கள் எடுத்திங்கனாலும் எக்ஸ் லெஸ் தேன், இங்கே நான் ஈக்குவல் டு 0ன்னு இங்கே ஃபாலோ பண்ணிட்டேன்னா எல்லா இடத்துலையுமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நீங்கள் இந்த 2x மைனஸ் மாட் எக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். 2x மைனஸ் மாட் எக்ஸுக்கு பதிலாக நான் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2x மைனஸ் ஆஃப் மாட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறேன். 2x minus of minus x plus 3x மாறுது. if எப்போ x less than or equal to 0. next 2x minus of mod xக்கு பதிலாக plus xன்னு போட்டோம்னா 2x minus x plus xன்னு கிடச்சிருங்களா. if xங்கிறது greater than 0. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஒரே ஸ்டெப்பில் ஃபங்க்ஷனை சிம்பிளை பண்ணிடுங்க. g of x equal to 2x plus mod xன்னு இருக்குதுங்களா. g of x equal to 2x plus mod xக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா x less than or equal to 0. 2x plus mod xக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா x greater than 0. சிம்பிளை பண்ணுங்கள். 2x மைனஸ் எக்ஸ்னா ப்ளஸ் எக்ஸ், 2x ப்ளஸ் எக்ஸ்னா 3xன்னு வந்துடும். இப்போ லெட் எக்ஸுங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக எடுத்துக்கிட்டிங்கன்னா x less than or equal to 0 2 கேசஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஒன்று x less than or equal to 0க்கு ப்ரூவ் பண்ணணும், x greater than or equal to 0க்கு நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. x less than or equal to 0க்கு நீங்கள் என்ன ஃபைன் பண்ண போகிறீங்க, f காம்போசிஷன் g ஃபைன் பண்ணணும். இப்போ f காம்போசிஷன் g பாருங்கள். லெட் எக்ஸுங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு f காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் தானே இருக்குது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. வேல்யூஸ் f காம்போசிஷன் g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி டெஃபினிஷன் சொல்லும் போதே சொன்னேன், f காம்போசிஷன் g ஆஃப் a ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் ஏன்னு எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா. அதே மாதிரி f காம்போசிஷன் g ஆஃப் x ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் x. ஓகேங்களா. இப்போ f ஆஃப் பாருங்கள் g ஆஃப் x. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா g ஆஃப் எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ போடணும். இப்போ இங்கே எப்படி இருக்குதோ அதே ஆர்டரில் தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. f முன்னாடி வந்துச்சுன்னா f,
ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னர் ஃபங்க்ஷனை தான் வேல்யூ கொடுக்கணும். எப்போவுமே நீங்கள் இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை வெளியில் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்துடக்கூடாது. இன்னர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளார என்ன இருக்குதோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? ப்ராக்கெட்டுக்குள்ளார ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குதுங்களா? இப்போ அதை கொண்டு வந்து போட்டேன். எஃப் அப்படியே தான் இருக்குது. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவில் என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அதே எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸை பாருங்கள். எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? 3xன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன தான் இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. அதனால் 3x உங்களுக்கு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதே தான் வரும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸை பாருங்கள். இதுக்கு எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வருதுங்க? 3xன்னு வருதுங்களா? எஃப் ஆஃப் 3xன்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள். எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குதுங்களா? அங்கே பாருங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ் டெஃபினிஷன் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குதுங்களா? இப்போ எனக்கு எஃப் ஆஃப் 3xக்கு ஆன்சர் வேணும். அப்படின்னா எஃப் ஆஃப் 3x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்னா எஃப் ஆஃப் 3x உங்களுக்கு என்ன தான் வரும்? 3x தானே வரும். அப்படின்னா எஃப் ஆஃப் 3x ஈக்குவல் டு 3x. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 பாருங்கள். இப்போ ஒரு ரியல் லைனில் -∞ ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இது ஜீரோவுக்கு விட கம்மியாக இருக்கும்போது எனக்கு 3x தான் வருது. கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது 3x தான் வருது. அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x தானே கிடைக்குது ஃபார் ஆல் எக்ஸ். எல்லா எக்ஸுக்குமே எனக்கு ஆன்சர் சேமாக வருதுங்களா? ஸோ இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸசைஸ் 1.3ல் அதே மாடல் சம்மு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 10th சம்மை பாருங்கள். 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் எஃப் கமா ஜி ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃபைண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் அண்டு எஃப் காம்போசிஷன் ஜி. ஸோ உங்களுக்கு ரெண்டு வேல்யூமே கேட்குறாங்க. given f of x equal to mod x plus x, g of x ங்கிறது mod x minus x ங்களா? we know that mod x ங்கிறது minus x if x less than or equal to 0, x if x greater than or equal to 0. mod x ஓட வேல்யூ நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ f of x g of x ரெண்டுமே ஃபைன் பண்ணுங்க. f of x க்கு பாருங்கள், mod x ஓட வேல்யூ மைனஸ் எக்ஸ்ன்னு போடும் பொழுது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆன்சர் 0 ஆயிருங்களா? எப்போ? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது. மாட் எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகிடும்? 2xன்னு வந்துடும். எப்போவுமே அந்த மாட் எக்ஸை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மீதி ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குங்க? மாட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். மாட் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ மாட் எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆகி போய்டும். உங்களுக்கு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டீங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப். இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கிறதுனாலும் நீங்கள் கேஸஸ் வந்து 1 2 2 கேஸ் எடுத்துக்கணும். லெட் எக்ஸ் லெஸ் தென் 0, எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருக்கிறதுல நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாங்களா? இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் லெஸ் தென் 0 ஆன்சர் என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. ஜி ஆஃப் 0 எக்ஸ் லெஸ் தென் 0வில் பாருங்கள். எக்ஸ் லெஸ் தென் 0வில் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2xன்னு வருதுங்களா? ஜி ஆஃப் எனக்கு 0 வேணும்னா ஜி ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 0. ஆன்சர் என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடுமா? ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு பாருங்கள், g composition f of x equal to g of f of x.
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸை பாருங்கள், 2xன்னு வருதுங்களா, ஜி ஆஃப் 2x ஈக்குவல் டு ஆன்சர் டேரெக்டாக நான் ஜீரோன்னு போட்டிருப்பேன். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸை பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஆன்சர் வருது, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படின்னா ஜி ஆஃப் 2x உங்களுக்கு என்ன தான் வரும், ஜீரோ. ஜி ஆஃப் 3x நீங்கள் எத்தனை எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆன்சர் என்ன தான் வரும், எக்ஸ் ஜீரோனா 2x ஜீரோவாக தான் இருக்கும், 3x ஜீரோ. அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஃப்ரம் 1 and 2 ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுக்குமே ஆன்சர் ஜீரோ வந்தனால ஃபார் ஆல் எக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ தான் கிடைக்கும். ஓகேங்களா, எல்லா எக்ஸோட வேல்யூக்குமே. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் காம்போசிஷன் ஜிக்கு லெட் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸை பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸுக்கு -2x. ஸோ எஃப் ஆஃப் -2x, எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோ. அப்படின்னா எஃப் ஆஃப் -2x என்ன தான் இருக்கும், ஜீரோன்னு தான் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோக்கு பாருங்கள், ஜி காம்போசி எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் ஜி ஆஃப் எக்ஸ் ஜீரோங்களா. எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு போட்டுக்கிறீங்க, ஜீரோன்னு போட்டிங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஃபைன் பண்ணணும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் ஜீரோ. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2xங்களா. எக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோவில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2xன்னு அங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குது. ஆனால் எனக்கு எஃப் ஆஃப் ஜீரோ வேணுங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஜீரோன்னு போட்டிங்கன்னா 2 × 0 ஆன்சர் என்ன வந்துடும், ஜீரோன்னு வந்துடுங்களா. சரி, இப்போ ஃப்ரம் 3 and 4 எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், if f, g, h are real valued functions defined on R, then prove that f plus g composition h equal to f composition h plus g composition h. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு what can you say about f composition g plus h, justify your answer அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், f plus g composition h equal to f plus g composition h of xன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆனால் ஆரில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பருக்கு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா. எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூக்கு பேசுகிற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஜீரோ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது நம்ம இங்கே ஆறு முழுவதும் அவங்க சொல்கிறாங்க. ஆறில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ எஃப் ப்ளஸ் ஜி காம்போசிஷன் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ப்ளஸ் ஜி, இப்போ உங்களுக்கு வந்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எஃப் ப்ளஸ் ஜி காம்போசிஷன் வச்சுன்னா எஃப் ப்ளஸ் ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் சம்திங் ஒரு சீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். இப்போ நீங்கள் எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸை எஃப் காம்போசிஷன் ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ப்ளஸ் ஜி காம்போசிஷன் ஹச் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இப்போ எஃப் ப்ளஸ் ஜி காம்போசிஷன் ஹச் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆரில் இருக்கிற எல்லா வேல்யூக்குமே இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு மீனிங். ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு இந்த எக்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸை என்ன பண்ணிக்கலாம், போடாதையே என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ப்ரூஃப் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாறி இருக்கு, ப்ளஸ்ஸு இங்கே வந்துருச்சு, காம்போசிஷனு ப்ளஸ்ஸு இடத்த மாற்றிக்கிச்சு. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும், எஃப்ஜிஹெச் தான். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி காம்போசிஷன் எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி நீங்கள் மாற்றி காம்போசிஷன் எடுக்கிறதுக்கும் இப்போ இடத்த மாற்றிக்கிச்சிங்களா, அந்த காம்போசிஷனும் அடிஷனும் இடம் மாறிடுச்சிங்களா. அப்படி மாறும் பொழுது நீங்கள் வந்து இதை வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஹச் ப்ளஸ் ஜி காம்போசிஷன் ஹச் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். பட் ஆனால் இந்த செம்ம எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் எஃப் காம்போசிஷன் ஹச்ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி காம்போசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியே நீங்கள்
மல்டிப்ளிகேஷன் மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்த்துடலாம். பட் ஆனால் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் ஹச் நாட் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் எஃப் காம்போசிஷன் ஹச். இது ஈக்குவலாக வராது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் பாருங்கள். இல்லாட்டி இது வராது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னால் நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க ஒரு ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது 1 or 2 ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது 1 or 2 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலுமே இந்த ரிசல்ட் வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு நாட் ட்ரூ தான். அதனால் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் ஹச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹச். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் ஹச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை அப்படியே ஒரே ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹச்னு சொல்லிக்கலாங்களா? இப்போ எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹச், ஜியும் ஹச்சையும் ஆட் பண்ணுங்கள். ஜி ஹச்சையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வந்துடுங்களா? ரெண்டையும் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னா 2x ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் 1, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயரு, எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் 1 அப்படின்னா 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர்னு போடக்கூடாது. எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர், 2x ப்ளஸ் 1 அப்படின்னா 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸ்பான்ஷன் கொடுத்தீங்கன்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். இதை அப்படியே இன்னரில் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரலை அப்படிங்கிறது மட்டும். எஃப் காம்போசிஷன் ஜி ப்ளஸ் எஃப் காம்போசிஷன் ஹச் எடுங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படியே நீங்கள் காம்போசிஷன் எடுக்கலாங்களா? இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறதுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேனா ஃபங்க்ஷனு, எஃப் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்கேனா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன எடுத்துருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாங்களா? எக்ஸ்பென்ஷன் கொடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ன்னு வந்துருச்சுங்களா? இப்போ ஃப்ரம் 1 and 2, 1 2 உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4xன்னு வருது. இங்கே 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு வந்துருச்சுங்களா? ஃப்ரம் 1 and 2 எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் உங்களுக்கு ஈக்குவலாக வரலை. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியே காம்போசிஷன் எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரலை அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 1.30 எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் R டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் எஃப் இஸ் எ பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா 1 to 1 on 2 இருக்குதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அண்டு ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம 2 வேல போடலாம். 2 வேல போடும்போது ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 to 1 தனியாக ஃபைன் பண்ணணும், on 2 தனியாக ஃபைன் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எஃப் இன்வர்ஸ் நீங்கள் தனித்தனியாக ஃபைன் பண்ணணும். பட் ஆனால் இப்போ நம்ம ஒரு டெஃபினேஷன் பார்த்தோங்களா? டெஃபினேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப், ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஜி ஆஃப் எக்ஸ் நம்மளா ஃபைன் பண்ணிக்கணும். இதை ஃபைன் பண்ணிவிட்டு ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா ஐஎக்ஸ்ன்னு ஐடென்டி ஃபங்க்ஷன் வரணும். எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை எஃப் அண்ட் ஜி ஆர் பைஜெக்ஷன் அண்ட் இன்வர்சஸ் டு ஈச் அதர், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். ஸோ நம்ம அந்த கான்செப்டை தான் நான் சொல்ல போகிறேன். எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் 2x மைனஸ் 3. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்வர்ஸை ஃபைன் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா? ஒய் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3. இப்போ பாருங்கள், இந்த 2xை அப்படியே வச்சுக்கோங்க, மைனஸ் 3 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? 2x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3ன்னு வந்துருங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஜி ஆஃப் ஒய்யை வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒய்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸுங்கிறது ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக டிஃபைன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய்ங்கிற 2 ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. அதனால்
இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப், இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப், நான் இங்கே எக்ஸு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ எப்போவுமே வந்து நம்மளுக்கு இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளார தான் வந்து ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் ஒய் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இங்கே வரணும். ஒய் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீனிங் மாறி போயிடும். அதனால் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துருங்களா. மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஃபங்க்ஷன் 2x - 3 போட்டிங்களா. இப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. ஜி ஆஃப் 2x - 3 அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலாக 2x - 3ன்னு இருக்குங்களா. அப்படின்னா இந்த ஒய்ங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், 2x - 3ன்னு போடுங்க. 2x - 3 ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் இது. இப்போ ஜி ஆஃப் 2x - 3 அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலையும் இந்த ஒய்க்கு பதிலையும் 2x - 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2x - 3 ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. இப்போ ப்ளஸ் 3 - 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2x பை 2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துருச்சுங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா அது ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்கிறாங்களா. அதே மாதிரி ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து இப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஐடென்டி ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி. ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது இந்த எஃப் மாதிரி, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற மாதிரி வந்தனால இது ஐடென்டி ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எஃப் காம்போசிஷன் ஜி ஃபைன் பண்ணணும். எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஜி ஆஃப் ஒய் தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒயில் இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்க்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2ன்னு போடுங்க. ஓகேங்களா. இப்போ எஃப் ஆஃப் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3. இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2ன்னு போடலாங்களா. 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 - 3. இப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகி போயிடுங்களா. ஒய் ப்ளஸ் 3 - 3ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் ஆகிடுச்சு. 3 - 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒய்னு வந்துடும். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய்னு வந்தோன்னா அதை என்ன எடுத்துக்கலாம், நீங்கள் ஐ ஒய்னு எடுத்துக்கலாங்களா. ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன் அது ஐ ஒய்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ இந்த எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லுவீங்களா. ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய்னே வந்துச்சு அப்படின்னா அது ஐடென்டி ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 எடுத்து பை டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் படி எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ இன்வர்சஸ் டு ஈச் அதராக இருக்கும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்வர்சஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், எஃப்ங்கிறதும் ஜிங்கிறதும் பைஜெக்ஷன் சொல்லியாச்சுங்களா. 1 to 1 ஆன் டு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் இன்வர்சஸ் டு ஈச் அதர். எஃப்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வர்சஸ் டு ஈச் அதர் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ், ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ். இப்போ நம்மளுக்கு எஃப் ஈக்குவல் டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம இன்வர்ஸ் வேணும். அப்படின்னா எனக்கு எஃப் இன்வர்ஸ் வேணும். ஜிங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா. தேர்ஃபோர் எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் அண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய்ங்கிறது தான் நம்மளுக்கு. இப்போ இன்வர்சஸ் டு ஈச் அதர் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ், ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ். எனக்கு எஃப் இன்வர்ஸ் தான் வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் எஃப் இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் இன்வர்ஸ் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கிவன் கொஷின், அதுக்கு இன்வர்ஸ்னால் எனக்கு எஃப் இன்வர்ஸ் தான் வேணும். எஃப் இன்வர்ஸ் வேணும்னா ஜி ஆஃப் ஒய் எடுத்துக்கலாங்களா. இதுதான் நம்மளுக்கு டெஃபினிஷன் தான் வந்துருச்சு. ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2ங்களா. இப்போ ஜிக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ்னு போட்டிங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2ங்களா. இதில் ஒய்க்கு பதிலாக எக்ஸ்ன்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெஃபினிஷன் படி, ஒர்க்கிங் ரூல் படி ரீப்ளேஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்வர்ஸ். கொஷின் வந்து உங்களுக்கு கேட்டதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா. எஃப்ங்கிறது பைஜெக்ஷன் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 இதனோட இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அதே சேம் மாடல் சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3ல் பாருங்கள், 12th சம்மு. இஃப் எஃப் ஃபங்க்ஷன் வந்து R to R டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5
ப்ரூவ் தட் எஃப் இஸ் எ பைஜெக்ஷன் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3x - 5. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு 3x - 5ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3x ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 டிவைடட் பை 3. இப்போ இந்த எக்ஸை நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, லெட் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5. அதே சேம் தான் உங்களுக்கு, இல்லை டிஃப்ரென்ஸில் எதுவும் கிடையாது. ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 டிவைடட் பை 3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x - 5ன்னு போடுங்க. ஜி ஆஃப் இந்த ஒய்க்கு பதிலாக 3x - 5 இருக்கிறனால அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 3x - 5 + 5 டிவைடட் பை 3. இப்போ உங்களுக்கு +5 - 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3x டிவைடட் பை 3, 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், ஆன்சர் எக்ஸ்ன்னு கிடச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி ஃபங்க்ஷன் ஐஎக்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் கண்டுபிடிங்க. இந்த ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு, ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜினா ஜி ஆஃப் ஒய், ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் கிளியராக போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? விச் இஸ் ஆட்டோமேட்டிக்காக மீது ரிமைனிங்கில் ஆன்சர் வந்துடும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்ங்கிறது ஒய் ப்ளஸ் 5 டிவைடட் பை 3. இப்போ எஃபோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னங்க வந்திருக்குங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5ங்களா? எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, ஒய் ப்ளஸ் 5 டிவைடட் பை 3. அப்போனா 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 5 டிவைடட் பை 3 - 5. இந்த ஃபங்க்ஷன் அப்படியே உள்ளார போடுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 5 - 5. ஓகேங்களா? இப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? இது ஐடென்டி ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்குது. ஓகேங்களா? From 1 and 2 f and g are bijections and inverses to each other. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு f inverse வேணும் அப்படின்னா g equal to f inverseங்களா? f equal to g inverse, g equal to f inverse. இப்போ g of y equal to y plus 5 divided by 3ங்களா? f inverse of y equal to y plus 5 divided by 3. Replace y by x அப்படின்னா f inverse of x equal to x plus 5 divided by 3. ஓகேங்களா? Next 17th sum. The function for exchanging American dollars for Singapore dollar on a given day f of x equal to American dollar இருந்து Singapore dollar exchange ஆகிறதுக்கு function f of x equal to 1.23x with xங்கிறது number of American dollars அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது on the same day exchanging Singapore dollar to Indian rupee g of y equal to 50.50y where y represents the number of Singapore dollars அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Write the function which will give the exchange rate of American to Indian rupee அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது அமெரிக்கன் டாலர், சிங்கப்பூர் டாலர், இந்தியன் டாலர் எடுத்துக்கிட்டிங்களா? அமெரிக்கன் டாலர் டு சிங்கப்பூர் டாலருக்கு ஃபங்க்ஷன் எஃப்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? f of x equal to 1.23x. இந்த xங்கிறது ரெப்ரசன்ட் தான் அமெரிக்கன் டாலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா g of y, g of yங்கிறது சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் டாலர் 50.50y, yங்கிறது ரெப்ரசன்ட் சிங்கப்பூர் டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா அமெரிக்கன் டாலர் டு சிங்கப்பூர், சாரி அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் டாலர். அமெரிக்கன் டு இந்தியன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்கு, ஜி காம்போசிஷன் எஃப். இப்படி இங்கிருந்து இங்கே போகிறதுக்கு நீங்கள் காம்போசிஷன் எப்படி எடுப்பீங்க, ஜி காம்போசிஷன் எஃப்னு தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டயக்ராமில் பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி அப்படின்னா அமெரிக்கன் டாலர்லேருந்து எனக்கு இந்தியன் ருப்பி வேணும் அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப் தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? எஃப் காம்போசிஷன் ஜின்னு போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன் இங்கிருந்து இங்கே போச்சு அப்படின்னா ஜி காம்போசிஷன் எக்ஸ், அப்போ தான் நீங்கள் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்லேருந்து ஃபங்க்ஷனை கரெக்டாக ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குங்க, 1.23xன்னு இருக்குதுங்களா? இப்போ ஜி ஆஃப் 1.23x அப்படின்னா ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 50.50y. இப்போ ஜி ஆஃப் ஒய்க்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50.50 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1.23x, 50.50 இன்ட்டு 1.23x விச் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 62.115 வந்துருங்களா? ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்குவாங்க. ஓகேங்களா?
அதுக்கு அடுத்தது சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஜி காம்போசிஷன் எஃப்பை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் த 19th சம்மு. The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y equal to 5x divided by 9 minus 160 divided by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேம் சம் மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இன்வர்ஸை ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த இன்வர்ஸுங்கிறது ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அப்படி டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் இன்வர்ஸை நீங்கள் டைரெக்டாக ஃபைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராம் போடலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காம்போசிஷன் போட்டு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபைன் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு 5x டிவைடட் பை 9 மைனஸ் 160 டிவைடட் பை 9 கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு. இப்போ ஒய்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாங்களா. லேட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 5x டிவைடட் பை 9 மைனஸ் 160 டிவைடட் பை 9. ஓகேங்களா. இது கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஒய் ஈக்குவல் டு 5x மைனஸ் 160 ஹோல் டிவைடட் பை 9 போட்டுறாங்களா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9y ஈக்குவல் டு 5x மைனஸ் 160. இப்போ 5x ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 160. இப்போ x ஈக்குவல் டு 9y ப்ளஸ் 160 ஹோல் டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். இப்போ எக்ஸுங்கிறது ஜி ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி சம்மில் பார்த்துருவோம். ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இப்போ லெட் ஜிங்கிறது நான் எஃப் இன்வர்ஸ்ன்னு நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். லெட் ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம தான் அந்த இன்வர்ஸுக்கு வந்து போட்டோம் பார்த்தீங்களா. டேரெக்டாக எழுதிருங்க. ரீப்ளேஸ் ஒய் பை எக்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவங்க ஜஸ்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஜிக்கு பதிலாக எஃப் இன்வர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 160 எல்லாமே ரீப்ளேஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் எழுதிடுங்க. டேரெக்டாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 9x ப்ளஸ் 160 டிவைடட் பை 5. ஓகேங்களா. இப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நான் ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப் காம்போசிஷன் ஜி ஃபைன் பண்ணிங்கனாவே அது வந்து பைஜெக்ஷன்னு வந்துடும். பைஜெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்கு, 1 to 1 ஆன் 2ன்னு வந்துருங்களா. 1 to 1 ஆன் 2வாக இருந்ததுனாவே அது கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும், உங்களுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மீனிங்கில் போயிடலாம். பாருங்கள், இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குது, ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் ஒய் ரெண்டுமே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுட்டோம். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு போடுங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாருங்கள், 5x மைனஸ் 160 டிவைடட் பை 9ங்களா. 5x மைனஸ் 160 டிவைடட் பை 9. இப்போ ஜி ஆஃப் ஒய்க்கு பதிலாக தாங்க பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 9 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5x மைனஸ் 160 டிவைடட் பை 9 ப்ளஸ் 160 டிவைடட் பை 5னா 9 கேன்சல் ஆகிடும். 5x மைனஸ் 160 ப்ளஸ் 160 டிவைடட் பை 5னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. 5x பை எக்ஸ்னா 5னா 5ன்னு ஆன்சர் வந்து எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா. இந்த 5 கேன்சல் ஆகி போச்சு, எக்ஸ்ன்னு ஆன்சர் வந்துடும். இது ஐஎக்ஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்துருச்சு. எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஒய்யோட வேல்யூ போட்டுருங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ போடுங்க, மைனஸ் 160 டிவைடட் பை 9. இப்போ இதில் 5 கேன்சல் ஆகிடும். 5 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 9y ப்ளஸ் 160 மைனஸ் 160 டிவைடட் பை 9. 160 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 9y பை 9னா ஒய்னு ஆன்சர் வந்துடும். ஐடென்டி ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சிங்களா. இப்போ ஃப்ரம் 1 and 2 எஃப் அண்ட் ஜி ஆர் பைஜெக்ஷன்ஸ் அண்ட் இன்வர்சஸ் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிஷன் வந்துருச்சுங்களா. இப்போ தேர்ஃபோர் எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சுங்களா. நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜி இன்வர்ஸ், ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸுங்களா. இப்போ நான் இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கிட்டேன், ஜி ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிட்டேனா. இப்போ நம்மளோட கொஷினில் வந்து எஃப்பும் ஜியும் பைஜெக்ஷன் அப்படின்னா இந்த எஃப்ங்கிறது ஜிங்கிறது நத்திங் பட் எஃப் இன்வர்ஸ். எஃப் இன்வர்ஸுங்கிறது பைஜெக்ஷன் தான்.
ஓகேங்களா. பைஜெக்ஷனாக 1 to 1 onto ஃபங்க்ஷன் இருக்கும். therefore f is a function. 1 to 1 onto இருந்துச்சுனாவே கண்டிப்பாக அந்த f இன்வர்ஸுங்கிறது என்னவா இருக்கும், உங்களுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. அப்படின்னா அந்த f இன்வர்ஸுங்கிறது நத்திங் பட் f இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு 9x + 160 டிவைடட் பை 5. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 20th sum. A simple chipper takes a number and codes it using the function. அந்த ஃபங்க்ஷன் அது என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுதுன்னா f of x equal to 3x minus 4. Find the inverse of this function. இதே சேம் மாடல் தான் உங்களுக்கு. இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. டிட்டர்மைன் வெதர் த இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். அது வரைக்கும் முடிச்சுட்டு வெரிஃபை த சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் த லைன் y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கிராஃப் வரையணும். ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் போடுங்க. f of x ஈக்குவல் டு 3x minus 4, y ஈக்குவல் டு 3x minus 4ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 3x ஈக்குவல் டு y plus 4, x ஈக்குவல் டு y plus 4 டிவைடட் பை 3, g of y ஈக்குவல் டு y plus 4 டிவைடட் பை 3. இப்போ நீங்கள் லெட் g ஈக்குவல் டு f இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறீங்க. இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொண்டு வந்துடுறீங்க. இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து நீங்கள் என்ன சொல்லணும், ஃபங்க்ஷனா, இது இன்வர்ஸு, இது ஃபங்க்ஷன் இருக்குதா, இதுதான் ஃபங்க்ஷன் தானா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். சொல்கிறதுக்கு பாருங்கள். இப்போ f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவீங்க, லெட் g ஈக்குவல் டு f இன்வர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x + 4 டிவைடட் பை 3 டேரெக்டாகவே இன்வர்ஸ் எழுதிட்டீங்க. ரீப்ளேஸ் y பை எக்ஸ் போட்டுட்டீங்க. இப்போ g காம்போஷன் f of x ஈக்குவல் டு g of f of x. g of f of xங்கிறது 3x minus 4 முன்னாடி இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ g of yக்கு பதில் 3x minus 4னா 3x minus 4 plus 4 டிவைடட் பை 3. சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் ஆன்சர் வந்துடும். அதுக்கு அடுத்தது f காம்போஷன் g of y ஈக்குவல் டு f of g of y. f of g of yக்கு பதில் y plus 4 டிவைடட் பை 3. அதுக்கப்புறம் f of xங்கிறது 3x minus 4ங்களா, xக்கு பதிலாக y plus 4 டிவைடட் பை 3 போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஐவைன்னு கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ ஃப்ரம் 1 and to f and g are bijections and inverses to each other அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா. இப்போ நான் g ஈக்குவல் டு f இன் ரெண்டு இன்வர்சஸ் டு ஈச் அதருங்களா, அதே மாதிரி பைஜெக்ஷன். இப்போ ஜிங்கிறது தான் நான் f இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா f இன்வர்ஸுங்கிறது பைஜெக்ஷன்னா f இன்வர்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் அண்ட் f இன்வர்ஸ் ஈக்குவல் டு x + 4 டிவைடட் பை 3. ஓகேங்களா. ஸோ f இன்வர்ஸுங்கிறது x + 4 டிவைடட் பை 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு f of xங்கிறது 3x minus 4ங்களா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எஃப்க்கும் f இன்வர்ஸுக்கும் தான் சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் த லைன் y ஈக்குவல் டு எக்ஸுக்கு கேட்குறாங்க. f இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது x + 4 டிவைடட் பை 3ங்களா. இப்போ நம்ம கிராஃபுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா f of x ஒய்னு எடுத்துக்கிறேன், f இன்வர்ஸ் ஆஃப் x நான் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம கிராஃப் வரைகிறதுக்காக தான் பாயிண்ட் வேணும்ல. இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ பாருங்கள். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1 0 1 2 போட்டோன்னா எனக்கு இந்த வேல்யூ சிம்ப்ளிஃபை பண்ண ஆன்சர் கிடச்சிருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒய்க்கு இந்த வேல்யூக்கு பாருங்கள். எக்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த பாயிண்டில் வர மாதிரிலாம் போடாதீங்க. -1 போட்டிங்கன்னா 4 - 1 எவ்வளோங்க வரும், 3/3 ஆன்சர் 1ன்னு வந்துடுங்களா. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா 0லாம் போட்டிங்கன்னா வராது, 4/3 பாயிண்டில் ஆன்சர் வரும். அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க. எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்கள். 4 + 2 6 டிவைடட் பை 3 2ன்னு வந்துடுங்களா. எக்ஸுக்கு 5 போடுங்க. 4 + 5 9/3 3ன்னு வந்துடும். சிம்பிளாக ஆன்சர் முடிச்சுக்கோங்க. y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுக்கும் பாயிண்ட்டு, எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு 1னா ஒய்க்கு +1. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்க, கிராஃப் வரைங்க. கிராஃபில் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிராஃபில் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் பிளாட் பண்ணுங்கள். -1,7. இப்போ -1,7 எங்கே இருக்குங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபு -1,7 3x minus 4ங்கிறது இந்த லைன் தான், இந்த ரெட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் 3x minus 4. இந்த லைனுக்கு -1,7 இங்கே பாயிண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் 0, -4 இந்த மாதிரி பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிடுங்க. இந்த கிராஃபில் பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த லைன் பாருங்கள், 3x minus 4ங்கிற லைன் இப்படி போகுது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது செகண்டுக்கு பாயிண்ட் பிளாட் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு x + 4 டிவைடட் பை 3. இந்த லைன் பார்த்திங்கன்னா f இன்வர்ஸுக்கு அந்த லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகேங்களா. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுக்கு பிளாட் பண்ணிங்கன்னா இந்த டாட்டட் லைன் இப்படி வருதுங்களா. இப்போ இந்த கிராஃபை பாருங்கள், சிமெட்ரிக்கலாக உங்களுக்கு பிரியும். இந்த சைடு இருக்கிற ஸ்பேஸும் இந்த சைடு இருக்கிற ஸ்பேஸும் உங்களுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. சிமெட்ரிக்கலாக ரெண்டு கர்வையும் என்ன பண்ணும், உங்களுக்கு பிரித்து காமிக்கும். ஸோ அதான் வந்து அவங்க சொல்கிறாங்க, சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. ஃப்ரம் த கிராஃப் த ஃபங்க்ஷன் f and f இன்வர்ஸ் ஆர் சிமெட்ரிக் அபவுட் த லைன் y ஈக்குவல் டு x அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.25. லெட்
எஃப் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் பாருங்கள் 1, 2, 3, 4, 2, 2. ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 2, 1, 3, 1, 4, 2. ஜி காம்போஷன் எஃப் காம்போஷன் ஜி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சம்ஸ் தான். நம்ம இது வரைக்கும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரியல் லைனில் சொல்லணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ரியல் லைனில் நம்பர்ஸ் வந்து இதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா, எஃப் சிங்கிற இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ங்கிற இதுதான் ஏ பி சி, இது எஃப் இது ஜி. எஃப்ங்கிறது 1 2 3, 1ங்கிறது இங்கே 2க்கு போகுது, அதே மாதிரி 3ங்கிறது இங்கே 4க்கு போகுது, 2ங்கிறது இங்கே எங்கே போகுது 2க்கே போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜிங்கிறது 2, 1, 2ங்கிறது இங்கே எங்கே போகுது, அதே மாதிரி இங்கே ஜிங்கிறது உங்களுக்கு ஃபங்க்ஷன் எங்கே போகுது அப்படின்னா அந்த 2ங்கிறது 1க்கு போகுது, அதே மாதிரி 3ங்கிறது எங்கே போகுது அப்படின்னா உங்களுக்கு 3ங்கிறது 1க்கு போகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட முடியாது. இது எஃப் ஜின்னு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மாறி மாறி வரும், இந்த மாதிரி போடாதீங்க. ஜி காம்போஷன் எஃப் அண்ட் எஃப் காம்போஷன் ஜிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு டயக்ராம் வந்து போட முடியாது. ஸோ 3 ஃபங்க்ஷனு எக்ஸு ஒய் இஜெட் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பாருங்கள். ஸோ டயக்ராம் போடலாம். இதில் எப்படி போடணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ, இது பி, இது சின்னா ஏ டு பியை வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன், பி டு சியை நான் என்ன எடுத்துக்கிறேன் ஜின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ டொமைன் ஆஃப் எஃப். ஃபஸ்ட்டு இந்த டொமைன் ரேஞ்சை பார்த்துக்கோங்க, இதில் வச்சு போட்டுருது. ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு காமிச்சிடும், அப்போ அந்த டொமைன் ரேஞ்செல்லாம் பார்த்துக்கலாம். 1 2 3 எஃப்போட டொமைனு ரேஞ்சு வந்து 2 to 4. இங்கே ஜியோட டொமைன் பார்த்தீங்கன்னா 2 3 4. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து டேரெக்டாக வந்து அங்கே அந்த ஃபங்க்ஷனை பார்த்து போட்டுட்டேன். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. 2 3 4. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆஃப் ஜிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் ஜி தானே இது, ரேஞ்ச் வந்து 1 2. இப்போ பாருங்கள் கரெக்டாக வரும். எஃப்ங்கிறது 1லேருந்து 2க்கு போகுதுங்களா, 3லேருந்து 4க்கு போகுதுங்களா, 2லேருந்து எகைன் 2க்கு போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி போகுதுன்னா 2லேருந்து 1க்கு போகுது, 3லேருந்து 1க்கு போகுது, 4லேருந்து 2க்கு போகுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டொமைன் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு அந்த டொமைன் ரேஞ்சில் இதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மேப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து அங்கே மேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டொமைன் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த டொமைன் ரேஞ்செல்லாம் ரஃப் ஒர்க்கு தான். ஸோ நீங்கள் இந்த டொமைன் ரேஞ்ச் இதெல்லாம் வந்து எழுதி காமிக்கணுங்கிறது கிடையாது, நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள், டொமைன் ஆஃப் எஃப். டொமைன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு தான் டொமைன் 1 2 3. செகண்ட் எலமெண்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் 2 4 2. 2 3 இருக்கா, 2 வந்து 2 டைம்ஸ் வந்தால் 1 டைம் மட்டும் எழுதிக்கோங்க, 2 4. நெக்ஸ்ட் டொமைன் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜியோட டொமைன் பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் 2 3 4. ரேஞ்ச் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 1 1 2 இருக்குதுங்களா, அப்படின்னா 1 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது, என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்டு இன் டொமைன் ஆஃப் ஜியாக இருக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, எஃப்போட ரேஞ்சு கண்டெய்ன்டு இன் டொமைன் ஆஃப் ஜியாக இருக்கணும். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், சின்ஸ் ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்டு இன் டொமைன் ஆஃப் ஜி. கீழேயே அந்த நம்பர் எழுதுங்க. எஃப்போட ரேஞ்சை பாருங்கள் 2 4. 2 4ங்கிறது கண்டெய்ன்டு இன் டொமைன் ஆஃப் ஜி. டொமைன் ஆஃப் ஜிங்கிறது 2 3 4ங்களா. இப்போ பாருங்கள், இந்த 2ம் 4ம் இதனோட சப்செட்டாக தானே இருக்கும். 2 4 இதுக்குள்ளார அடங்கிருச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்க முடியும். மாற்றி எடுத்துடக்கூடாது. எஃப்போட ரேஞ்சு இந்த எஃப் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கோங்க, இதனோட டொமைனு, இதனோட ரேஞ்சு. இந்த ரேஞ்சுங்கிறது சப்செட் ஆஃப் டொமைனாக இருக்கணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப் கண்டெய்ன்டு இன் டொமைன் ஆஃப் ஜியாக இருக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா. மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. ஓகேங்களா, ஸோ ஜி காம்போசிஷன் எஃப் எனக்கு இப்போ எக்ஸிஸ்ட் ஆகும். ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நம்பராக இண்டிவிஜுவலாலாம் போய் கண்டுபிடிக்காதீங்க, டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிருங்க. ஜி காம்போசிஷன் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்களா, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இப்போ
ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து ஜி ஆஃப் எக்ஸை போய் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இன்னர் ஃபங்க்ஷனை தான் பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸில் 1,2 எடுத்துக்கிட்டிங்களா? 1லேருந்து 2க்கு போகுது. இங்கே 2லேருந்து எங்கே போகுதுங்க? 1க்கு போகுது. அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இந்த கடைசி எலமெண்ட்டையும் தான் மேப் பண்ணிக்கணும். 1,1. ஓகேங்களா? 1லேருந்து 2க்கு போகுது. 2 எங்கே போயிடுச்சுங்க? 1ல் போய் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா 1,1. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 3,4. இதை எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து தான் ஜியை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 3,4. 3லேருந்து 4க்கு போகுது. 4லேருந்து 2க்கு போய் முடிஞ்சிருச்சுங்களா? அப்படின்னா 3,2. 3 ஸ்டார்ட் ஆகுது, 2ல் போய் முடியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2,2. 2ல் ஸ்டார்ட் ஆகுது, 2லேருந்து 2K போகுது. 2லேருந்து 2K போகுது. இந்த 2லேருந்து இங்கே எங்கே போய் முடியுது? 1க்கு போகுது. அப்படின்னா 2லேருந்து 1, 2,1. ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக எழுதுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே எஃப்பில் இப்போ ஜி காம்போசிஷன் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஜியை பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து ஜியை பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எஃப் காம்போசிஷன் ஜி. எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னா சின்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஜி கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் ஜியாக இருக்கணும். அதாவது பாருங்கள், ஜி காம்போசிஷன் எஃப் காம்போசிஷன் ஜி எக்ஸிஸ்ட் ஆகும். ரேஞ்ச் ஆஃப் ஜிங்கிறது 1,2, கண்டெய்ன்ட் இன் 1,2,3. டொமைன் ஆஃப் எஃப் எழுதியிருக்கேன், நான் பர சைட்லேயே எழுதிட்டேன். இது ரேஞ்ச் ஆஃப் ஜி கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் ஜி. 1,2ங்கிறது இதுக்குள்ளார அடங்கிருச்சுங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் காம்போசிஷன் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து இப்போ இந்த சமுக்கு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்து ஜி ஆஃப் எக்ஸில் இருந்து எஃப்பை பார்க்கணும். இன்னர் ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு இருக்குங்க? ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸிலேருந்து எஃப்பை போய் பாருங்கள். இப்போ ஜி ஆஃப் எக்ஸிலேருந்து எஃப்பை பார்க்கணும் அப்படின்னா 2,1. 2,1ல் இருந்து இங்கே 1 முடியுதுங்களா? முடிகிறது 1,2. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது? 2லேருந்து 1க்கு போகுது, 1லேருந்து 2க்கு போயிடுச்சு. அப்படின்னா 2,2 வருங்களா? அதாங்க பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் 2,2. அதுக்கு அடுத்தது 3,1. 3,1. 3,1. 1ல் இங்கே எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 1,2. 3லேருந்து 1க்கு போகுது. 1லேருந்து எங்கே போயிடுச்சு? 2க்கு போயிடுச்சு. அப்படின்னா 3,2. 3,2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4, 2. 4லேருந்து 2க்கு போகுது. இங்கே 4, 2க்கு போய் ஜியில் எங்கே போகுது பாருங்கள்? 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 2லேருந்து 2K போகுது. 4லேருந்து 2, 2லேருந்து 2க்கு போகுது. அப்படின்னா 4,2. 4,2. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு ஆன்சர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.26. இதுவும் அதே மாதிரி தான். எஃப் ஜிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டொமைன் வந்து 1, 2, 3. ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து 4, 5. ஓகேங்களா? டொமைன் ஆஃப் ஜி வந்து 4, 5, 6. ரேஞ்ச் ஆஃப் ஜி வந்து 1 to 4. இப்போ ஜி காம்போசிஷன் எஃப்க்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ ஃபைண்ட் ஜி காம்போசிஷன் எஃப், கேன் யூ ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எக்ஸாம்பிள் 1.26ல் பாருங்கள், எஃப் கொடுத்துட்டாங்க, ஜி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி கேட்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எஃப் காம்போசிஷன் ஜிக்கு ஃபைண்ட் பண்ணிடுங்க. கேன் யூ ஃபைண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் ஃபைண்ட் பண்ணிடுங்க. கேன் யூ ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி. எஃப் காம்போசிஷன் ஜி வந்து உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் ரீசன் சொல்லணும். ஓகேங்களா? எஃப் ஜிக்கு டொமைன் ரேஞ்ச் இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது கண்டெய்ன்டு இன் டொமைன் ஆஃப் ஜி கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ரேஞ்ச் ஆஃப் எஃப்ங்கிறது 4,5ங்களா? கண்டெய்ன்ட் இன் 4, 5, 6. இதுக்குள்ளார அடங்கிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜி காம்போசிஷன் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸிலிருந்து ஜியை பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸிலிருந்து ஜியை பார்த்தீங்கன்னா 1,4, 4,1. அப்படின்னா 1,1 வந்துருங்களா? அதுக்கு அடுத்தது 2,5. 2,5னா 2லேருந்து 5, 5லேருந்து 2னா 2,2. 3,5 அப்படின்னா 3 to 5, 5லேருந்து 2K தான் போகுது. அப்படின்னா 3,2 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஜி. எஃப் காம்போசிஷன் ஜிக்கு பாருங்கள், சின்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஜி. ரேஞ்ச் ஆஃப் ஜிங்கிறது நாட் கண்டெய்ன்ட் இன் டொமைன் ஆஃப் ஜி. ரேஞ்ச் ஆஃப் ஜிங்கிறது 1 to 4ங்களா? டொமைன் ஆஃப் எஃப்ங்கிறது 1 to 3ங்களா? இது 1 to 4ங்கிற இந்த 3 லெட்டர் இதுக்குள்ளார இருக்கணும், 3 எலமெண்ட்டு. ஆனால் இல்லை, 1, 2 மட்டும்தான் இருக்குது, 4 இல்லை. 4ங்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு இது வந்து
கண்டெய்ன் ஆகலை அப்படிங்கும்போது எஃப் காம்போசிஷன் ஜிங்கிறது உங்களால் டிஃபைன் பண்ண முடியாது. அது உங்களுக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கேன் யூ ஃபைண்ட், உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஸோ எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.27 பாருங்கள். லெட் எஃப் அண்ட் ஜி பி two functions from R to R defined by f of x equal to 3x minus 4 and g of x equal to x square plus 3. Find g composition f and f composition g. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஃபங்க்ஷனாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சம்மு போட்ட மாதிரியே தான். g composition f equal to g composition f of x, g of f of x எழுதிக்கிங்க. g of f of xக்கு பதிலாக 3x minus 4. அதுக்கு அடுத்தது g of, இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். g of xக்கு பதிலாக 3x minus 4 அப்படின்னா 3x minus 4 the whole square plus 3. 3x minus 4 the whole square plus 3. இப்போ ஸ்கொயர் பண்ணி சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது f composition gனா f composition g of x, f of g of x. f of g of xக்கு பதிலாக x square plus 3ன்னு போடலாங்களா. இப்போ f of x, f of xங்கிறது என்ன இருக்குங்க, 3x minus 4ங்களா. f of xங்கிறது 3x minus 4. இப்போ இந்த xக்கு பதிலாக x square plus 3 அப்படின்னா 3 into xக்கு பதிலாக x square plus 3 minus 4. ஓகேங்களா. இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 3x square plus 9 minus 4, 3x square plus 5. இப்போ பாருங்கள், g composition f composition g உங்களுக்கு சேமாக இல்லை. ஓகேங்களா. ஸோ நம்மளால் எல்லா சம்முக்குமே ஜென்ரலாக வந்து எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏதாவது 1 or 2 சம்ஸ்க்கு வரலாம் மேபி. பட் இன் ஜென்ரலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். ஓகேங்களா. நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வரலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.28 ஷோ தட் த ஸ்டேட்மெண்ட் இஃப் எஃப் அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் ஆர் 1 to 1 then g is 1 to 1 is not true. f-ம் g composition f 1 to 1 ஆயிருந்தால் gங்கிறது 1 to 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். ஃப்ரம் இந்த டயக்ராமில் இருந்து தான் நம்ம சொல்லணும். ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, எஃப்ங்கிற ஃபங்க்ஷனு, ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, பிங்கிறது ஒய்க்கு போகுது. ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஒய் இஜெட் 3 லெட்டர் எடுத்துக்கோங்க. இங்கே பிக்யூன்னு எடுத்துக்கோங்க. இஜெட்டுக்கு எக்ஸுங்கிறது பிக்கு போகுது, ஒய்ங்கிறது கியூக்கு போகுது, இஜெட்டுங்கிறது கியூக்கு போகுது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், நான் எடுத்துக்கிற டயக்ராமில் எஃப்ங்கிறது 1 to 1, ஜி காம்போசிஷன் எஃப் 1 to 1 தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ எஃப் இதான எஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸுங்களா. எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், ஏங்கிறது எக்ஸுக்கு தானே போகுது. எஃப் ஆஃப் பிங்கிறது ஒய்க்கு போகுது. இப்போ இருக்குது இந்த எஃப்ங்கிறது எக்ஸ் டூ ஒய்ங்கிறது 1 to 1 தானே. ஏங்கிறது எக்ஸுக்கு போகுது, பிங்கிறது ஒய்க்கு போகுது. இருக்கிற 2 எலமெண்ட்டுமே கரெக்டாக ஒன்று மேப் ஆகுது. எஃப் இஸ் 1 to 1. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப், ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா உங்களுக்கு எஃப்ல இருந்து இந்த இதிலிருந்து இங்கே போகிறது, எஃப்லேருந்து ஜிக்கு போகிறது தான் ஜி காம்போசிஷன் எஃப். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதிடக்கூடாது. ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா எஃப் டு ஜி, அதாவது எக்ஸ் டு இஜெட்டுக்கு போகும். இப்போ ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது எக்ஸிலேருந்து இஜெட்டுக்கு போகுது. எக்ஸிலேருந்து இஜெட்டுக்கு போகுது அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக இங்கே போகுது. அப்படி போகும்போது இங்கேருந்து இங்கே எந்த எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஏவுக்கு பாருங்கள். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாங்களா. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா எக்ஸுக்கு போகுதுங்களா. ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸ் எங்கே போகுது, ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது பிக்கு போயிடுச்சுங்களா. ஓகே. இப்போ ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் பி, இங்கிருந்து தானே இங்கே போகிறோம். இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்குது, நீங்கள் வேறு எதையும் பார்க்கக்கூடாது. ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் பி. எஃப் ஆஃப் பிங்கிறது எங்கே போகுதுங்க, ஒய்க்கு போகுதுங்களா. ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் எங்கே போகுது, கியூக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே ஏங்கிற எலமெண்ட்டு பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள். ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது ஏவிலேருந்து எக்ஸு போகுது, எக்ஸ்லேருந்து பிக்கு போயிடுச்சு. அதே மாதிரி பியிலேருந்து ஒய்க்கு போகுது, ஒய்லேருந்து கியூக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டுமே வந்து 1 to 1 தான். அதாவது உங்களுக்கு வந்து வேறு எங்கேயும் தனித்தனியாக வந்து மேப் ஆகலை. இங்கே இருக்கிற 2 எலமெண்ட்டு சேம் எலமெண்ட்டுக்கு எங்கேயுமே போகலை.
ஏவில் இருந்து பிக்கு போகுது, பியிலிருந்து கியூக்கு போகுது, அவ்வளோதாங்க, வேறு எங்கேயும் போகலை. இந்த ஏங்கிற எலமெண்ட்டு வேறு எங்கேயும், பிங்கிற எலமெண்ட்டு வேறு போய் இன்னொரு எலமெண்ட்டுக்கெலாம் மேப் ஆகலை, ரெண்டு ஆன்சர்லாம் உங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது 1 to 1 தான். பட் ஜிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நம்மளுக்கு ஜி தானே தேவை. ஜிங்கிறது பாருங்கள், நான் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன், இதுதான் நம்மளுக்கு ஜிங்கிற ஃபங்க்ஷன். ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒய் டு இஜெட்டுக்கு போகுதுங்களா, எக்ஸுங்கிறது பிக்கு போகுது, ஒய்ங்கிறது கியூக்கு போகுது, இஜெட் எங்கே தான் போகுது, கியூக்கு போகுது. இது கண்டிப்பாக 1 to 1 கிடையாது தானே. ஸோ ஜிங்கிறது ஒய் டு இஜெட் இஸ் நாட் 1 to 1 பிகாஸ் ஒய் அண்ட் இஜெட் ஹேஸ் சேம் இமேஜ். ரெண்டுக்கும் சேம் இமேஜாக போகுதுங்களா, ஒய்க்கு இஜெட்டுக்கு சேம் இமேஜ் இருக்குதுங்களா. தேர்ஃபோர் எஃப் அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் ஆர் 1 to 1, தென் ஜி இஸ் 1 to 1ங்கிறது நாட் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தியரம் 1.2. லெட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏ டு பிக்கு போகுது, ஜிங்கிற ஃபங்க்ஷன் பி டு சிக்கு போகுது. ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க. எஃப் அண்ட் ஜி ஆர் 1 to 1, தென் ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் 1 to 1 சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் புக்லேயே ரஃபாக போட்டுக்கோங்க, இல்லைனா நோட்டில் எடுத்து ரஃபாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எஃப். ஓகேங்களா? ஏபிசி தான் கொடுத்துருவாங்க கொஷினே. ஜி. ஓகேங்களா? எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டேன்னா இங்கே என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், இங்கே எஃப் ஆஃப் ஒய். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது வந்துட்டு உங்களுக்கு என்ன எப்படி இருக்குங்க, ஜி காம்போசிஷன் எஃப். ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஏங்கிற எலமெண்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்ன்னு இருக்கும், சிங்கிறது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற எஃப் ஆஃப் இந்த எலமெண்ட்டு எக்ஸ், எஃப் ஆஃப் இந்த எலமெண்ட்டு ஒய். அதே மாதிரி இங்கே ஜிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஜி ஆஃப் இந்த எலமெண்ட், இங்கே இந்த பிக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு எலமெண்ட் மாதிரி. அப்போனா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய், இதுதான் வந்து ஜி காம்போசிஷன் எஃப். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த ஜி காம்போசிஷன் எஃப்ங்கிறது 1 to 1 அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு தியரட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. லெட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இன் ஏ. எக்ஸு ஒய்யும் நான் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏ இந்த ஏங்கிற செட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ் ஒய் நான் நம்மளுக்கு தான் 1 to 1 ப்ரூஃபுக்கு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ப்ரூஃப் பண்ணணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான், இங்கே நாட் ஈக்குவல்னு கொடுத்தனால அதே மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், இந்த எக்ஸும் ஒய்யும் நான் ஈக்குவல் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னா சின்ஸ் எஃப் இஸ் 1 to 1, இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க எஃப்வும் ஜி 1 to 1ன்னு கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் தானே. எஃப்ங்கிறது 1 to 1 இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு நாமளாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சின்ஸ் ஜி இஸ் 1 to 1, ஜியும் 1 to 1 இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், இது ரெண்டு ஃபங்க்ஷனும் 1 to 1 இருந்துச்சுன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கிறேன். ஜியும் 1 to 1, இந்த ஜிங்கிற ஃபங்க்ஷன் 1 to 1 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்ங்களா. அப்படியே நீங்கள் இந்த டயக்ராம் வச்சே பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து பாருங்கள், எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய். ஸோ இந்த ரிசல்ட்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இம்ப்ளைஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்களா நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன். இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் மாறி ஓகே கரெக்டு தாங்க உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்ங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஒய். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாறி வந்துருச்சு. ஓகேங்களா? ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஒய்னு வரும். தேர்ஃபோர் ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? அது டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஒய். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்கு, ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா?
சரிங்க ஓகேங்க. இப்போ therefore g composition x not equal to y அப்படின்னா f of x not equal to f of y எடுத்தோம்னா 1 to f not 1 to 1. அப்படி இருக்கும் பொழுது x not equal to y implies g composition f of x not equal to g composition. இந்த இடத்துல g composition f னு வரணும் ஓகேங்களா. g composition f of இது ரெண்டு நாட் ஈக்குவல்னா g composition fங்கிறது 1 to 1 சொல்லலாங்களா. ஓகே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு algebra of functions. ஸோ இப்போ இந்த algebra of functionsல பாருங்கள், let x be any set and let f and g be real valued functions on x defined for all x belongs to x. இப்போ f plus g of x அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுக்கலாம், f of x plus g of xன்னு எழுதலாம். f minus g of xனா f of x minus g of x. f into g of xனா f of x into g of x. f divided by g of x னா f of x divided by g of x. டினாமினேட்டர் உங்களுக்கு 0 ஆகக்கூடாது. c into f of x னா c into f of x அப்படின்னு சொல்லும்போது c into f of x ன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துப்பீங்க ஓகேங்களா. மைனஸ் ஆஃப் எஃப் மைனஸ் எஃப் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அங்கே பாருங்கள், இப்போ எல்லா எக்ஸுக்குமே எப்போ வந்து ஃபார் ஆல் எக்ஸ் எல்லா எக்ஸுக்குமே எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இந்த அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். எஃப் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஹச் அப்படின்னா எஃப் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்கெட்டை மாற்றி போடலாம். எஃப் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஹச் இது எல்லாம் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் வரும். காம்போசிஷன் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அதான் நம்ம அந்த ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வந்திருக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ தான் அடிஷன் சப்ராக்ஷனுக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எஃப் ப்ளஸ் ஜினா ஜி ப்ளஸ் எஃப் கரெக்டாக தான் உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரும். ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணும்போது 0 ப்ளஸ் எஃப்னாலும் எஃப் ப்ளஸ் ஜீரோங்கிறது ஜீரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ப்ளஸ் மைனஸ் எஃப் எஃப் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடத்த மாற்றிக்கோங்க. மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப்னாலும் உங்களுக்கு என்ன தான் ஆன்சர் வரும், ஜீரோன்னு தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹச் அப்படின்னா எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச்ன்னு சொல்லிக்கலாம். C1 ப்ளஸ் C2 ஆஃப் எஃப் அப்படின்னா C1F ப்ளஸ் C2F வேர் C1 அண்ட் C2 ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நீங்கள் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தியரம் 1.3 இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம இந்த தியரத்தை ப்ரூஃப் பண்ணலாம். இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் தென் எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச். எக்ஸுங்கிறது எனி ஒரு செட் எடுத்துக்கோங்க. f and g be real valued functions on x belongs to x ஓகேங்களா. f and g ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. அதில் f இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ எக்ஸுங்கிறது ஒரு செட் எடுத்துக்கோங்க. அந்த செட்டில் இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் இது என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். பாருங்கள், இந்த எக்ஸை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. இப்போ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு இந்த எக்ஸை இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் உள்ள இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க எக்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிஷன் ரூலில் இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அடிஷனுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் ரியல்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹச் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் த ப்ராடக்ட் படி எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸை காமனாக போட்டுக்கோங்க ப்ளஸ் எஃப் இன்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச் இன்ட்டு எக்ஸை ரெண்டையும் காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. பை அடிஷன் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃபங்க்ஷனை மட்டும் உள்ளார வச்சுக்கிட்டு எக்ஸை வெளியில் கொண்டு வந்துடுங்க. ஸோ f into g plus h of x equal to fg plus fh of x for all x belongs to x. எல்லா எக்ஸுக்குமே இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப்ஜி ப்ளஸ் எஃப்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. அடுத்தது சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1 மார்க் பேசிஸில் தான் உங்களுக்கு இருக்கும், ஃபுல்லும் தியரிய மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஆர் டு ஆரில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் a1 x power n minus 1 ப்ளஸ் a2 x power n minus 2 ப்ளஸ் டாட் an minus 1 x ப்ளஸ் an அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலினோமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ங்கிறது ஆர் டு ஆரில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னா அது லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் ஃபங்க்ஷன் இல்லாதது எல்லாமே நான் லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது let a be the non-negative constant, consider the function fங்கிறது r to rல f of x equal to a power x அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னா a equal to 0, x not equal to 0, aக்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா x 0 ஆகக்கூடாது. ஓகேங்களா. aக்கு 0ன்னு போட்டிங்கன்னா f of x equal to 0ன்னு கிடச்சிருங்களா. அப்போ ஆன்சர் வந்து அது 0 ஃபங்க்ஷனாக மாறும். aவுக்கு 1ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், f of x equal to 1 power anything power x உங்களுக்கு என்ன ஆகிடும், ஆன்சர் 1ன்னு கிடைக்குங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது when a greater than 1 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் இஸ் ஏ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். இது நம்ம ஆல்ரெடி செகண்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள், ஈங்கிறது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், அந்த ஏவுக்கு பதில் ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இ பவர் எக்ஸ்ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஈங்கிறது ஒரு ஸ்பெஷல் இரேஷனல் நம்பர். அந்த ஈங்கிறது லைஸ் பிட்வீன் 2க்கும் 3க்கு இன் பிட்வீனில் ஒரு நம்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த கிராஃப் ஆல்ரெடி பார்த்தது தான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி உங்களுக்கு என்ன ஆகும், எங்கே போகுங்க, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் போகும். பாருங்கள், எக்ஸுக்கு வந்து நீங்கள் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ சாரி எக்ஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா 0க்கு போகும், 0வில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுக்கும்போது இங்கே 0வில் இருக்கும் ஒய்யோட வேல்யூ. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ கொடுக்கும் பொழுது இ பவர் எக்ஸுக்கு வந்து நீங்கள் 0ன்னு போடும் பொழுது இன்ஃபினிட்டின்னு போட்டிங்க, அடுத்தது இ பவர் எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டிங்கன்னா 1ன்னு போகும். எக்ஸுக்கு 0ன்னு போடும்போது ஒய்யோட ஆன்சர் 1 இந்த இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் இ பவர் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு போடும்போது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த கர்வ் இப்படி போகும். ஓகேங்களா. இங்கே 0 மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, ஒய்யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்குது 0வில் ஸ்டார்ட் ஆகுது. மைனஸ் இன்ஃபினிட்டிங்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டுமே கர்வ் டச் ஆக தான் போகும், 0 கிட்ட போய் நெருங்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல இப்படி போய் உங்களுக்கு என்ன ஆகும், ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இந்த கர்வ் இப்படி போகுங்களா. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸுங்கிற கர்வ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது உங்களுக்கு பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி போடும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ். இப்போ 1 டிவைடட் பை இ பவர் இன்ஃபினிட்டி, 1 பை இன்ஃபினிட்டி உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸோட கர்வ் எங்கே இருக்குதுங்க, இந்த இடத்துல இருக்குதுங்களா. எக்ஸுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டின்னு மாறும். பாருங்கள், இப்போ இது வந்து ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸோட கர்வுங்களா, இது ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸோட கர்வு. எக்ஸுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது உங்களுக்கு இங்கே என்ன எங்கே போகும் அப்படின்னா இன்ஃபினிட்டியில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து உங்களுக்கு எங்கே போகும் அப்படின்னா 0வில் போய் முடியும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது logarithmic function, let a greater than 1 be a constant, then fங்கிறது 0 to infinity to r, f of x equal to log ax is called log x to the base a is called logarithmic function அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தான் வந்து உங்களுக்கு லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ரேஷனல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூ ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் பொழுது அதை ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த லாகோட கிராஃப் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு 0ன்னு போடும் பொழுது ஒய்யோட லாகோட வேல்யூ எங்கே போகும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து அப்படியே இந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணி உங்களுக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த மாதிரி போகும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் ஏதாவது நீங்களாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா
f of x equal to 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா g of x equal to 1 divided by f of x ன்னு சொல்லுவாங்களா, g is equal to 1 divided by 2x. இப்போ நீங்கள் அந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சூட்டபிள் நீங்கள் டொமைன் தான் கிடைக்கணும். இப்போ 1/2x அப்படின்னா டொமைன் எப்படி சொல்லுவீங்கன்னா r மைனஸ் 0 தான். ஏன்னா எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது டினாமினேட்டர் 0 ஆகுங்களா, அதனால் இதனோட சூட்டபிள் டொமைன் பார்த்தீங்கன்னா r மைனஸ் 0. இந்த மாதிரி நீங்கள் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 1.12 a function fங்கிறத பாருங்கள், r to r is said to be odd function. odd function நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சாப்டர் 3ல. f of minus x equal to minus f of x for all x belongs to r னா odd function. it is said to be even function அப்படின்னா உங்களுக்கு f of minus x equal to f of x அப்படின்னா அது even function. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இதில் சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ஸு. the sum of the two odd function is an odd function. ரெண்டு odd ஃபங்க்ஷனை sum of two odd ஃபங்க்ஷனுங்கிறது odd ஃபங்க்ஷன் தான். sum of two even function is even function. product of two odd function is an even function. product of two even function is an even function. the product of odd and even function உங்களுக்கு odd function தான் கிடைக்கும். the only function which is both odd and even is zero function. ஈவன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், அது ஜீரோ ஃபங்க்ஷனை மட்டும் தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். த ப்ராடக்ட் ஆஃப் த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். இப்போ ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கூட ஒரு ஈவன் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஈவன் ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கும். ப்ராடக்ட் ஆஃப் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ எ ஈவன் ஃபங்க்ஷன். த ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் என் ஆட் ஃபங்க்ஷன் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்தது த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் நெய்தர் ஆட் நார் ஈவன். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஆடு ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் எடுத்திங்கனாலும் ஆட் அண்ட் ஈவன் தான் வரும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் மீன்ஸ் நெய்தர் ஈவனாகவும் இருக்கக்கூடாது, ஆடாகவும் இருக்காது. ஓகேங்களா. ஈவனாகவும் வராது, ஆடாகவும் வர மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நெய்தர் ஈவன் நார் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு f of minus x equal not equal to f of x இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. f of minus x not equal to minus f of x ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து நெய்தர் ஆட் நார் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தியரம் 1.4 the product of an odd function and even function is an odd function. ஒரு ப்ரூஃப் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், எஃப்ங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. இப்போ h equal to ப்ராடக்ட் ஆஃப் த ஆட் அண்ட் ஈவன் இஸ் ஆல்சோ ஆடுன்னு ப்ரூவ் பண்ணணும். h equal to f into g ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா h of minus x பாருங்கள். இப்போ அந்த hங்கிறது தானே fg, h of minus x equal to hங்கிறது f into g of minus f. இப்போ g of minus x into f of minus x. இப்போ fங்கிறது என்னதுங்க, fங்கிறது ஆடு ஃபங்க்ஷனுங்களா. நான் பாரு எடுத்துருக்கேன். fங்கிறது ஆடு ஃபங்க்ஷன் அப்படின்னா fங்கிறது ஆடு ஃபங்க்ஷன், ஜிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். அப்படின்னா இங்கே g of x தான் எனக்கு கிடைக்கும். இங்கே மைனஸ் f of xன்னு கிடைக்குங்களா. fங்கிறது ஆடு ஃபங்க்ஷன்னா மைனஸ் f of x, மைனஸை முன்னாடி போட்டுக்கோங்க. அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஒரு ஈக்குவல் டு மைனஸ் ஜி எஃப் இன்ட்டு எக்ஸ்ன்னு வந்துடுங்களா. சரிங்க. இப்போ மைனஸ் ஜி இன்ட்டு எஃப் அப்படின்னா மைனஸ் ஜிஎஃப்க்கு நான் என்னென்னு எடுத்திருக்கேன், ஜிஎஃப் தான் ஹச்ன்னு எடுத்திருக்கேன்னா மைனஸ் ஹச் ஆஃப் எக்ஸ். ஹச் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் த ஒரு ஈவன் ஒரு ஆடு ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன வந்துருக்குது, ஆடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குதுங்களா. ஸோ அதான் இங்கே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே ப்ரூஃபே போட்டு காமிச்சிட்டேன். தேர்ஃபோர் ஹச் இஸ் என் ஆடு ஃபங்க்ஷன். ஹச்சுங்கிறது எஃப் இன்ட்டு ஜின்னு எடுத்ததுனால எஃப்ஜி இஸ் என் ஆடு ஃபங்க்ஷன். ஸோ பாருங்கள், ஒரு பாயிண்ட் கொடுத்துங்க. இஃப் ஒன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆட் தென் டோன்ட் திங்க் தட் த ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் ஆடு ஃபங்க்ஷன் வரலை அப்படின்னா தட் இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக திங்க் பண்ணிக்கக்கூடாது. ஆடும் வராமலும் அதே மாதிரி ஈவன் ஃபங்க்ஷனும் இல்லாமலும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் எல்லாமே ஓவர் சாப்டர் 1 ஃபுல்லும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.